இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம்.
ஒரு பரலோகத்து போகாத காரியத்துக்காக இவ்வளோ விதமான சகிப்புத்தன்மை, பிரியாசங்கள், இவ்வளோ அவங்க பாடுபட்டு சாப்பிடணும், குடும்பத்தை கட்டி எழுப்பணும், கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் வந்து நிறைய செய்கிறாங்க. ஆனால் நித்திய ஜீவன் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நமக்கு நித்திய ஜீவனுக்காக, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்பதற்காக, அல்லேலூயா, இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்பதற்காக தேவன் நம்முடைய கரத்தில் வேத புத்தகத்தை எழுதி கொடுத்து, அந்த புத்தகத்தை அப்படியே வாசிங்கன்னு சொல்லலை, புரியுங்களா? ஒவ்வொன்றும் ஒரு காரியம் இருக்கிறது. ஏசாயா 34:16 என்ன சொல்கிறது பாருங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடிலாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்திலே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? புஸ்தகன்ற ஒரு வார்த்தை சொல்றாருல்ல. அப்போ எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66 புஸ்தகம் இருக்குது பைபிள். எத்தனை புஸ்தகம்? இந்த 66 புஸ்தகத்தில் தேடி தான் வாசிக்கணுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ தேடி அப்படின்னு அந்த வார்த்தை போட்டிருக்கிறாங்க. தேடு, தேடி. அல்லேலூயா. அப்போ நமக்கு கொஸ்டின் போடுறோம், தேடினா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசி. அப்போது எவைகளை தேட வேண்டும், எண்ணத்தை தேட வேண்டும், எதற்காக தேட வேண்டும்? அல்லேலூயா. அப்படி நம்ம ஒரு கொஸ்டின் என்ன பண்ண, நமக்குள்ள தேடுனாவே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. இப்போது தேடுன்ற வார்த்தைக்கு ஒரு 3 அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தேடுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நமக்கு ஒன்று கிடைக்கணும்னா போய் நம்ம தேடுகிறோம், புரியுங்களா? நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அந்த கடையில் கிடைக்கல, அந்த கடையில் கிடைக்கல, அது என்ன பண்ணுறோம்? கேட்டு என்ன பண்ணுறோம்? அது எப்படியாவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் அது எங்கே இருக்குது? கடையில் தான் இருக்குது இல்லை? அதனால் நம்ம நேராக போய் இந்த கடையிலன்னா நமக்கு தெரியலன்னா அதை தேடி அதை கண்டுபிடிக்கிறோம். 2வது, சிலதை வந்து நம்ம தொலைஞ்சிட்டு பிறகு அதை போய் என்ன பண்ணுறோம்? அதையும் தேடுறோம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி தான் வாசிக்கணுன்றாரு. அப்போ தேடும் போது என்ன கிடைக்குது? ஜோடி. என்ன கிடைக்குது? ஒரு ஜோடி உண்டாகுது. எல்லாத்துக்கும் வசனத்துக்கு என்ன இருக்குது? ஜோடி இருக்கிறது. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை ஜோடி, ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஜோடி. அல்லேலூயா. அப்போ இந்த ஜோடியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தேடணும். அல்லேலூயா. அப்போ தேடி வாசிங்கள், புரியுங்களா? இப்போ நம்ம தேடி வாசிக்கிறோம், புரியுங்களா? அப்போ ஜோடிகள் கிடைக்கிறது, ரொம்ப சந்தோஷப்படுறோம். அல்லேலூயா. பாருங்களேன், நம்ம வந்து ஒரு 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 மணமகனுக்கு ஒரு மகளை தேடணும், புரியுங்களா? ஒரு மணமகனுக்கு ஒரு மகளை தேடுவதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு மணமகனுடைய வயதுக்கு என்னன்னு நம்ம கேட்குறோம். மணமகனுக்கு 30 வயசு. எத்தனை வயசு? 30 வயசு. இப்போ எத்தனை வயசு மகளை தேடணும்? 30 வயசு இல்லை? அப்போ எத்தனை வயசு தேடணும் மணமகள்? ஒரு 28 இல்லை 26 இல்லை 24. இதுதான் வந்து ஜோடி இல்லை? அதே நான் வந்து 30 வயசு ஒரு மகனுக்கு 60 வயசு ஒரு பெண்ணை தேடுறேன்னு வச்சுக்கோ, அது ஜோடி ஆகுமா? ஆகுமாமா? ஆகாது. ஏன் ஆகாது? வயசு வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இவங்களும் பெண்ணு தான். இவங்களுடைய முழு சரீரம் எப்படி இருக்குது? பெண்ணின் சாயலாக இருக்கிறாங்க, புரியுங்களா? ஆனால் பெண்ணின் சாயலாக இருந்தாலும் ஒரு ஆணுக்கு 30 வயசுக்கு திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ இது ஜோடி இல்லை. அது மாதிரி வேதத்தில் வந்து ஜோடிகளை கண்டுபிடிக்கணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜோடி வந்து ஒரு வசனத்துக்கு ஜோடின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இருக்கும்,
அதுக்கு ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகத்தில் இருக்கலாம். நம்ம என்ன செய்வோம், தேவையில்லாத புஸ்தகம்லாம் போய் தேடி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஜோடியை கண்டுபிடிச்சிடுவோம். அதுக்கு அர்த்தமே தெரியாது. நம்ம எடுக்கப்பட்ட அந்த வசனங்களுக்கு என்ன இருக்காது, சரியான அர்த்தம் இருக்காது. புரியுங்களா? இப்போ ஒரு வார்த்தை இருக்கிறது பார்த்தீங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தினல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தினல், இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, 4ஆம் வசனம் வாசிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இது இங்க என்ன போடுறது, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே. இதுக்கு ஒரு ஜோடி கண்டுபிடிக்கணும். நீங்க ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே எப்படி ஜோடி கண்டுபிடிப்பீங்க? எந்த வசனம் இதுக்கு கொண்டு வந்து நம்ம சேர்க்க முடியும்? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்திரீனா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸ்திரீகளால் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரியணும் ஃபர்ஸ்ட். புரியுங்களா? அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்திலே நம்ம தேடி வாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஜோடிகள் கிடைக்குது. ஜோடிகள் வந்து கரெக்டாக ஆவியனும் சேர்க்கணும். அப்போது உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு போகிறேன். இந்த மாதிரி ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, இதுக்கு ஒரு ஜோடி கண்டுபிடின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? இப்போ உங்களுக்கு இந்த வசனத்துக்கு ஜோடி எங்கே இருக்கும்? வேதத்தில் தான் இருக்கிறது. ஆனால் போய் தேடி அந்த ஜோடி கண்டுபிடிக்கிறதுக்கு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1:27, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். அப்போ விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்ப இங்க பாருங்க, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு அங்கனப்படுது, ஸ்திரீகளால் கரைப்படாதபடிக்கு, அப்போ உலகத்தால் கரைப்படாதபடிக்கு. அப்போ இதுக்கு ஜோடி கிடைச்சதா இல்லையா? இப்போ நம்ம ஜோடி கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? அங்கே ஸ்திரீகளால் என்றாரு, இங்கே உலகத்தால் கரைப்படாதுன்றாரு. அப்போது ஸ்திரீகளான்ற அந்த வார்த்தைக்கு அங்கே ஸ்திரீ என்பது உலகத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? உலகம். அப்போ இங்கே உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, இப்போ உலகத்தால் கரைப்படாதபடிக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2:15 பாருங்க. உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அதுக்கடுத்து 16, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சைகளையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அப்போ உலகன்றது என்னது? ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்திரீகளால் கரைப்படாது. ஸ்திரீகள் என்றால் உலகன்னு பார்த்தோம், உலகத்தால் கரைப்படாது. அப்போ உலகனா என்ன? உலகனா என்னம்மா? அங்க சொல்ற பாருங்க, மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான் வந்து என்னது? இப்போ இப்படிதான் நம்ம என்ன பண்ண, ஜோடிகளை கண்டுபிடிச்சினே வரணும். புரியுங்களா? அது ஒரே நாளில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதுனால தெரிஞ்சிடாது. நீங்கள் வேத வாக்கியங்களை, நம்முடைய 66 புத்தகத்தை அடிக்கடி என்ன பண்ணணும், எல்லா அதிகாரங்களும் வாசிக்கினே வரணும். புரியுங்களா? அப்போ ஒவ்வொரு அதிகாரங்களிலும் என்ன இருக்கிறது? ஜோடி இருக்குது. பாருங்க, இங்கே வந்து நம்ம அதிகார ஆராய்ச்சி போடுறோம். நான் அதையாச்சு அதிகார ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, அதிகார ஆராய்ச்சி நான் ஆராய்ச்சி. ஓகே, இப்போ இந்த அதிகார ஆராய்ச்சி என்பது நம்ம பைபிள் எத்தனை அதிகாரம் இருக்கு? 1189 அதிகாரம் இருக்குது. எத்தனை? 1189 அதிகாரம் இருக்குது. இப்போ இந்த 1189 அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணுமா? ஆராய்ச்சி பண்ணணும். இந்த அதிகார ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 மைய வார்த்தை. மைய வார்த்தை
நம்பர் 1. நம்பர் 2, மைய வசனம். நம்பர் 3, மைய செய்தி. நம்பர் 4, மைய ஜபம். என்ன எழுதணும்? மைய வார்த்தை, மைய வசனம், மைய செய்தி, மைய ஜபம். இப்போ இந்த மைய வார்த்தை என்பது அந்த ஒரு அதிகாரத்தை நீ எடுத்துக்கிறீங்க. இப்போ எந்த அதிகாரம் எடுக்கிறீங்க? மத்தேயு 9ஆம் அதிகாரம். மத்தேயு 9ஆம் அதிகாரம். அடுத்தது பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு 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 என்ற வார்த்தை 3 இடத்துல வந்திருக்கிறது. மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்றது அந்த அதிகாரத்தில் வந்துருக்குது. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு? எத்தனை வசனம் இருக்கு? 38 வசனம் இருக்கு இல்ல? இந்த 38 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மன்னிப்பு என்ற வார்த்தை மட்டும் கரெக்டாக 3 இடத்துல வந்திருக்குது. அல்லேலூயா. எங்கெங்க வந்திருக்குது மன்னிப்பு? எங்கெங்கம்மா வந்திருக்குது? எங்கெங்க வந்திருக்கு பாருங்க. 2ஆம் வசனத்தில், 5ஆம் வசனத்தில், 6ஆம் வசனத்தில் மன்னிப்புன்ற வார்த்தை வந்திருக்குது. வந்துக்குதா இல்லைங்களா? இதுக்கு பேரு தான் மன்னிப்பு என்ற வார்த்தை. இது யாருக்கிட்ட இருந்து வந்தது? இயேசு கிட்ட இருந்து வந்தது. அல்லேலூயா. அப்போ இயேசு இங்க என்ன செய்யறாரு? மன்னிக்கிறவராக வருகிறார். அந்த அதிகாரத்தில் என்ன செய்யறாரு? மன்னிக்கின்ற ஒரு கேரக்டரா கொண்டு வராரு. ஒரு ஆள் தத்துவம் உடையவராக வராரு. ஒரு அதிகாரத்துக்குள்ள இப்படி திருத்தமா ஒவ்வொரு இடத்துங்கள்லையும் ஒவ்வொரு இடங்களையும் என்னங்குது? இந்த அதிகார ஆராய்ச்சியில மைய வார்த்தை ஒன்று இருக்குது. அல்லேலூயா. இப்போ இந்த மைய வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை? யாருக்கெல்லாம் இந்த மைய வார்த்தை கண்டுபிடிக்க முடியும்? ஒரு அதிகாரத்தை எடுத்து நீங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் போய் நீ கண்டுபிடிங்கன்னா நீ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எங்கெல்லாம் 3 வார்த்தை வந்திருக்குது? மன்னிப்புன்னு வந்திருக்கா? ரட்சிப்புன்னு வந்திருக்குதா? விடுதலைன்னு வந்திருக்கிறதா? பாவன்னு வந்திருக்கிறதா? பரியாசன்ற வார்த்தை வந்திருக்குதா? அப்படின்ட்டு அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்? அது, இது, அல்லது, இரு, இப்படிலாம் வந்தால் அது மைய வார்த்தை கிடையாது. சிலங்க என்ன பண்ணுவாங்க? அது அதுன்னு 3 இடத்துல வந்திருக்கும். அதுன்ற வார்த்தைக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. இது உயிர் இல்லாத வார்த்தை. இதுக்கெல்லாம் உயிர் இருக்குதா? இது எதோடு ஒன்று சேர்ந்தா உயிர் வரும். ஆனால் இந்த வார்த்தைக்கு என்ன இல்லை பைபிளில்? அதுக்கு என்ன இருக்குதா? இது, அல்லது. புரியுதுங்களா? வேறு பைபிள் என்ன இருக்குது? நிறைய வார்த்தை தேவையில்லை அப்படிலாம் ஒரு தேவையில்லைன்றது தேவையில்லைன்ற ஒரு வார்த்தை அப்படி ஒன்று இருக்கும் ஒரு வசனத்துக்குள்ள. அப்போ என்னாக்கு அர்த்தம் வேணும்? எந்த வார்த்தைக்கு என்ன வேணும்? மன்னிப்புன்றதுக்கு என்ன இருக்குது? மன்னிப்புன்றது ஒரு 2 பேர் சண்டை போட்டுருக்குறாங்க, அவங்கள போய் ஒப்புராகி அவங்கள மன்னிப்பு கேளுன்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பிரச்சனைலேருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்துடுறோம். அப்போ இதுக்கு என்ன இருக்குது? வல்லம் அதிகமாக இருக்குது. ஏன் வல்லமை தாருன்னா இது எழுதினவரே இயேசு, அதனால தான் இதுக்கு வல்லமை ஜாஸ்தி. புரியுங்களா? அப்போ நீங்கள் எது எடுத்தாலும் அந்த மைய வார்த்தை இயேசுவை மையமாக வெளிப்படுத்தணும். புரியுங்களா? என்ன பண்ணணும்? மையமாக வெளிப்படணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்துலையும் தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை நீங்கள் எடுத்தாவே ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை அதிகாரம் எடுக்கலாம்? ஒரு 365 அதிகாரத்தை எடுக்கலாம். ஒரு 3 வருஷம் ஆனால் என்ன பண்ணலாம்? ஒரு 1000 அதிகாரம் நம்ம நிதானமாக தேடி இது மாதிரி ஜோடிகளை கண்டுபிடிச்சி இது மாதிரி நம்ம வாசித்தோம்னா எப்போது நைட்டில் 1 மணிக்கு எழுப்பி கேட்டால் கூட மற்ற 9ஆம் அதிகாரத்தை என்ன தான் இருந்தது நீங்கள் படிச்சுன்னு கேட்டால் கூட ஆவியான நீங்கள் மறந்தால் கூட ஆவியான உங்களுக்குள்ள எடுத்து சொல்லுவார் அதில் உள்ள மன்னிப்பு இருக்குதுன்னு சொல்லுவார். சொல்ல மாட்டாரா? நீங்கள் பைபிளே வாசித்துட்டு சும்மா வாசித்துட்டு பைபிளை வாசிக்கிறேன் அப்படின்னு 100 அதிகாரம் ஒரே 10 நாளில் ஒரு பைபிளை முடிச்சிட்றேன். புரியுங்களா? ஒரு மாதத்தில் முழு பைபிளை வாசித்துட்டேன் அப்படின்னா அது அர்த்தம்லாம் இல்லை.
புரியுங்களா? நீங்கள் ஒரு பைபிளை வந்து ஒரு அதிகாரத்தை வாசிப்பதற்கு ஒரு அதிகாரத்தை தேடி ஆராய்ந்து தியானம் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் ஆகும் ஒரு அதிகாரத்தை. எவ்வளோ ஆகும்? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அர்த்தங்களை கண்டுபிடிச்சுனே இருக்கிறதுனால எனக்கு டைம் அது என்ன பண்ணுது, அந்த அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தினே இருக்கிறதுனால அது எடுக்கிறதுக்கே எவ்வளோ ஆகுது, மாத கணக்கில் ஆகுது ஒரு அதிகாரத்தை முடிக்கிறதுக்கு. சும்மா நம்ம வாசிடலாம், ஆனால் நான் அதை தேடி ஆராய்ந்து தியானித்தேன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்களை கொண்டு வந்து ஒரு பெரிய டைரியை எழுதிடுவேன். புரியுங்களா? ஒரு 30 சப்ஜெக்டு 40 சப்ஜெக்ட் ஒரு அதிகாரத்துலேருந்து எடுத்துடலாம். புரியுங்களா? அதெல்லாம் தான் சத்திய வேத ஆராய்ச்சி இந்த வித்யாசாலையில் நாங்கள் எங்கே போய் காப்பி அடித்து எழுதுறதில்லை. புரியுங்களா? உங்களுக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்து கொடுத்து மூட்டை கட்ட முடியும். ஏன்னா அதை நிதானித்து சொல்லி தந்தால் தான் உங்களுக்கு புரியும். புரியுங்களா? அப்போது நீங்கள் ஒரு அதிகாரத்தை இப்போ வந்து உங்களுக்கு இந்த மைய வார்த்தை மட்டும்தான் தேடி இருப்பீங்க. என்ன வார்த்தை? இந்த மைய வார்த்தை தான் தேடுவீங்க. ஆனால் நீங்கள் போக 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 பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரங்களை ஃபுல்லாக ஒரு 2-3 முறை தேடி ஆராய்ந்து தியானித்துட்டிங்கன்னா அது பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதிகாரத்தை விட்டே போக மாட்டீங்க. ஏன்னா அந்த அதிகாரமே உங்களோட பேசினுக்கும் டெய்லி. அதில் நிறைய அர்த்தங்கள் வெளியே வந்துனே இருக்கும். ஆவியானவர் என்ன செய்வார், ஆவியானவர்கிட்ட பிதாவின் ஆழங்கள் இருக்கிறதுனால எடுத்து கொடுத்துனே இருப்பார். அப்போ நம்ம ஆவிக்குரிய ஜீவன் வந்து மிக வேகமாக வளர்கிறது. புரியுங்களா? பரிசுத்தம் வளர்கிறது, நீதி வளர்கிறது, உண்மை வளர்கிறது, தேவ பயம் வளர்கிறது, கீழ்ப்படிதல் வளர்கிறது. ஏன் வளருதுன்னா நம்ம தேடி அதை ஆராய்ந்து தியானிக்கிறோம். அதனால தான் நமக்கு இதெல்லாம் என்ன வருது. வெறும் நீங்கள் பைபிளை எவ்வளோதான் வாசித்தாலும் சுபாவெல்லாம் மாறாது. ஏன்னா தேடுதல், ஆராய்தல், தியானத்திற்குள்ள நிறைய காரியங்கள் உள்ள அடங்கி வச்சிருக்கிறார். சரிங்களா? ஒன்று நீங்கள் சீக் பண்ணியிருக்கணும். ஒன்று என்ன பண்ணோம், சீக் பண்ணணும், அதுதான் தேடுதல். 2 ரிசர்ச் பண்ணணும். 3 மெடிடேஷன் பண்ணணும். இந்த 3 வந்து மிக முக்கியமான சப்ஜெக்ட். புரியுங்களா? இந்த 3 பண்ணும்போது தான் சீக் ப்ளஸ்ஸு, அப்புறம் ரிசர்ச் ப்ளஸ்ஸு, அப்புறம் மெடிசன் ப்ளஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நம்ம வரும் வேதத்தை சீக் பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2 வருது. என்னன்னா, ஒன்று வந்து ரெவலேஷன். என்ன வருது? ரெவலேஷன், வெளிப்பாடு கிடைக்குது உங்களுக்கு. உடனே என்ன கிடைக்குது? அந்த வார்த்தை என்ன, நீங்கள் எதை தேடுகிறீங்களோ, எதை தேடினதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்களோ, ஆராய்ந்ததை நீங்கள் தியானித்து பார்த்ததுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? ரெவலேஷன் கிடைக்குது. கூடவே என்ன கிடைக்குன்னா விஷன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? விஷன்னா என்ன? தரிசனம் கிடைக்கும். புரியுங்களா? அதை குறித்து ஆண்டவர் உங்களோட என்ன பண்ணுவார், தரிசனத்திலேயே வெளிப்படுத்துவார். புரியுங்களா? இப்போ இது வந்து நீங்கள் இது 3 இல்லை உங்ககிட்ட அப்படின்னா, இது 3மே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ரெவலேஷனும் தெரியாது, எந்த தரிசனம் உங்களுக்கு வெளிப்படாது. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு வசனத்தை காட்டாமல் தரிசனத்தை டக்கு டக்குன்னு காட்ட மாட்டார். புரியுங்களா? எதுவும் பேசாத அது மட்டும் தரிசனம் காட்டினா எப்படி தெரியும்? எதுவுமே உனக்கு பைபிளே தெரியாது ஒரு மனுஷனுக்கு தரிசனம் காட்ட டக்குன்னு புரியுமா? புரியுங்க? ஏன் அப்படின்னா ஆண்டோடைய ரூபத்தில் பிசாசம் வர முடியுமா? வர முடியாது. சாமுவேல் வந்து தன்னுடைய சவுல் ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, சவுல் ராஜா ஒரு குறி சொல்கிற ஒரு பெண்ணிடத்தில் போகிறாரு. யார் போகிறது? சவுல் போகிறாரு. அந்த சவுல் ராஜா போய் ஒரு குறி சொல்கிற அம்மா கிட்ட, இந்த மாதிரி எனக்கு சாமுவேலை எழுப்பி தாங்க. யார்? அவர் எனக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். புரியுங்களா? எனக்கு ஆலோசனை கொடுத்ததுக்கு யாருமே இல்லை. அதனால் என்ன பண்ணோம், அவர் எழுப்புங்க அப்படின்னா. இப்போது குறி சொல்கிற அம்மா கிட்ட என்ன ஆவி இருக்குது? ஒரு குறி சொல்கிற அம்மா உட்காந்துக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட என்ன ஆவி இருக்குது? நம்ம ஆவி
குறி சொல்ற ஆவி அதுகிட்ட இருக்குது. என்ன இருக்குது? குறி சொல்ற ஆவி யாருக்கிட்ட இருக்குது? குறி சொல்ற அம்மா கிட்ட இருக்குது. இப்போ சவுல் ராஜகிட்ட என்ன ஆவிக்குது? தேவனால் விடப்பட்ட ஒரு அசுத்தாவி இருக்குது. இப்போ அசுத்தாவி குறி சொல்றாங்க ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்குச்சு. சேர்ந்துச்சா இல்லையா? ஒரு பரிசுத்தவானை எழுப்ப முடியுமா முடியாதா? ஒரு அசுத்தாவியும் ஒரு குறி சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசு இலைப்பாரி கொண்டிருக்காரு. அவர் போய் எழுப்ப முடியுமா முடியாதா? ஒரு நீதிமானை எழுப்ப முடியுமா இல்லையா? மரிச்சு போன முடியுமா முடியாதாம்மா? முடியாது. இதுதான் வெளிப்பாடு. இப்போ இதையே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாத இவங்க என்ன பண்ணுறாங்க, குழம்பைங்களை கெடுப்பாங்க. அது யார் வந்தது, அவர் யாராக இருக்கலாம், ஏன் சாமுவேல் மாதிரியே பேசுகிறாரு, ஏன்னா அவங்க ஒளியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு வருவாங்கன்னு பைபிளில் வசனம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. பிசாசும் இயேசுடைய ரூபத்தில் வர முடியுமா வர முடியாதா? புரியுங்களா? ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கள்ள தீர்க்கதரிசி வர முடியுமா வர முடியாதாம்மா? ஒரு தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி மாற முடியுமா முடியாதா? முடியும். புரியுங்களா? ஒரு சகோதரன் சபையில் ஒரு கள்ள சகோதரியாக மாற முடியாதா? முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து வெளிப்பாடு ஏன் கிடைக்கணும்? நீ போய் அது தியானிக்கல. ஓ, குறி சொல்றவங்க யாரு, சவுல் யாரு, சவுலுக்குள்ள என்ன ஆவி இருக்குது, ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது குறி சொல்ற அம்மா கிட்ட என்ன ஆவிக்குது, அவங்ககிட்ட குறி சொல்ற ஆவிக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்குள்ள யாரும் வர முடியாது, ஒரு பரிசுத்தவானை எழுப்பவே முடியாது. முடியுதா? ஏன் அப்படின்னா பரிசுத்தவான் அவங்க எங்க இருக்கிறாங்க? மேலான பாதாளத்தில் இருக்கிறாங்க. இந்த இந்த செத்து போனவங்க எங்க இருக்கிறாங்க? இந்த பாவத்தில் மறிக்கிறவங்க கீழான பாதாளத்துக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போனா அது இது எழுப்பக்கூடிய யார் எழுப்ப முடியும்? ஒன்லி இயேசுக்கு தான் இருக்குது அந்த வல்லமை. அல்லேலூயா. ஏன்னா பாதாளத்தின் திறவுகோல் பரலோகத்தின் திறவுகோல். புரியுங்களா? பாதாளத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் வெளியும் கொண்டு வர முடியும். புரியுங்களா? பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த வல்லமை யாருக்கு கிடைக்குது? பரிசுத்தம் உள்ளவர்கிட்ட தான் இருக்கிறது. அதனால தான் இயேசு எதை செய்தானோ அதில் விடுதலை கிடைக்குது. ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அல்லேலூயா. அப்படி ஒரு குறி சொல்ற அசுத்தாவியால ஒரு மரித்தோர்களை எழுப்ப முடியாது. அந்த வல்லமை அது குறி சொல்ற ஆவி தான் எழுப்போம். அது யார் எழுப்போம்? செத்து போன ஆவிகளை தான் எழுப்பின்னு வரும். செத்து போன தேவர்களை எழுப்பின்னு வெளியே வரும். யாரே? செத்து போன தேவர்களை எழுப்பக்கூடிய வல்லமை குறி சொல்ற ஆவிக்கு இருக்குது. ஆனால் பரிசுத்தவான்களாம் டச் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அந்த அம்மாவை கேட்குறாங்க. சவுல் கேட்குறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, சால் உடைந்த ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான் அப்படின்றாங்க. யாரு? எழும்பி வெளியே வரும்போது அவர் யாருன்னு கேட்கும் போது சவுல் வந்து என்ன யார் எழுந்து வந்ததுன்னு கேட்டால் அவர் வந்து சால் நடந்து சால்வை உடுத்தி கொண்டிருக்கிறாரு. ஒரு முதிர்ந்த ஒருவர் சால் உடுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றார். ஆனால் என்ன பண்ணல, பேர் அந்த மாதிரி என்ன பண்ணல, ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு பேர் சொல்லலை. புரியுதுங்களா? யார் வந்ததுன்னு சொல்லலை. ஆனால் பவுலே என்ன பண்ண, சவுலை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னன்னு, இவர் சாமுவேல் தான் இருப்பாருன்னு. ஏன் அப்படின்னா ஆவிகள் என்ன பண்ணோம், தன்னுடைய பொய்யான காரியத்தை செய்யும். அப்போ நமக்கு ஜோடி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜோடி இருக்கிறது. அந்த ஜோடிகளை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா இந்த சீக், இந்த ரிசர்ச், இந்த மெடிடேஷன் ப்ளஸ் ரெவலேஷன் அண்டு விஷன். அப்படின்னா நீங்கள் தேடி ஆராய்ந்து தியானிக்கணும். இயேசு சொல்ற, பிதா சொல்றாரு, நீ என்னை தேடு. இங்க யார் சொல்றது? பிதா. இங்கே சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ஆராய்ந்து பாரு. இங்க யார் சொல்றது? ஆவியானவர் சொல்றாரு. அப்ப இந்த மூணு பேரும் சொல்ற வார்த்தைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே கீழ்ப்படியணும். இங்க நீங்க பிதா சொல்றதுக்கு கீழ்ப்படியதில்லை, இயேசு சொல்றதும் கீழ்ப்படிக்கிறது இல்லை, ஆவியானவர் சொல்றதும் கீழ்ப்படியவில்லை. மூணு பேரும் சொல்றது கீழ்ப்படியாம எப்படி வெளிப்பாடு கிடைக்கும்? என் புத்தகத்தை நீ தேடி வாசின்னு யார் சொல்றது? பிதா சொல்றாரு. நான் தேடிலாம் வாசிக்க மாட்டேன், நான் அப்படிதான் வாசிப்பேன், எங்க பாஸ்டர் அப்படிதான் சொல்லி தந்திருக்கிறாரு, பைபிள் என்ன பண்ணுங்க வாசிங்க சொல்லிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அப்படின்னு பாஸ்டர் சொன்னா நீங்க வாசித்திருந்தா பைபிள் என்ன சொல்லுகிறது? தேடி வாசிக்கணும் சொல்லியிருக்கு. அப்ப பிதா சொன்னாரு தேடி வாசிக்கணும். என்ன தேடணும்? ஜோடிகளை தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
அப்போ ஜோடிகளை தேடணும். இங்க என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 5:39 யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. எது என்னை குறித்து எது சாட்சி கொடுக்கிறது? வேதம் தான் அவருக்கு சாட்சி கொடுக்குது. நான் யாருன்னு, இயேசு யாருன்னு யார் காட்டுறது? இயேசு யாருன்னு எப்படி தெரியுது? வேதம் தான் சொல்லுது. என்னை குறித்து ஃபுல்லாக வேதத்தில் என்ன இருக்குது? அதனால தான் வேத வாக்கியம்னு நான் சொல்கிறேன். நான் வேதன்றது 66 புத்தகம், வாக்கியங்கள், வார்த்தைகள், வசனங்கள். அந்த வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க? ரிசர்ச் பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் போய் ஃபுல்லாக ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவைகளால் உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்கிறது. அப்போ நீங்கள் போய் ஆராயன்னு சொல்கிறார் இயேசு. யார்கிட்ட சொல்கிறாரு? அங்கே இருக்கிற அப்போஸ்தலர் சீசர்களிடத்தை சொல்லின்னு வராரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? என்னை குறித்து இந்த வார்த்தை, இந்த வேத வாக்கியம் ஃபுல்லாக சாட்சி கொடுக்குறதுன்றாரு. விட்னஸ் பண்ணுது. என்ன பண்ணுது? விட்னஸ், அதாவது சாட்சி கொடுக்குது என்னை பற்றி. இப்போ நீங்கள் ஒருத்தர் எழுதுறீங்க, ஏமா உங்களை குறித்து நீங்கள் என்ன உங்களுடைய அனுபவத்தை எழுதி கொடுங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அனுபவங்களை எழுதி என்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ நான் படிக்கும் போது என் அனுபவத்தை சொல்லணும்னா அந்த அம்மா அனுபவத்தை சொல்லணும். சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பைபிளில் இருக்கிறத விட்டுட்டு அவங்கள குறித்து சொல்லுகிறது. யார் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கிட்ட நீங்கள் நெருங்கினா தான் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை, என்கிட்ட நெருங்கினீங்கன்னா நான் குடும்பம் ஆசீர்வதிக்க முடியாது, என்னால் ஆசீர்வதிக்க முடியாது. யாரால் ஆசீர்வதிக்க முடியும்? இயேசுவால முடியும். அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? இயேசு எங்கம்மா இருக்கிறாரு? இந்த 66 புத்தகத்தில் இருக்கிறாரு. அவரை நீ தேடுன்றாரு, ஆராய்ந்து பாருன்றாரு, என்னை குறித்து எழுதிக்குதுன்றாரு. அவர் குறித்து எங்கெல்லாம் எழுதிக்குதுன்னு அதையும் சொல்றா பாருங்க. 10 வசனம் வாசிங்க. அந்த லூக்கா 24 லூக்கா 24:45 வாசிங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி போதும் 44 அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற்றிய வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பாருங்க, இதுல என்ன முக்கியமா இருக்குதுன்னா, அங்க சொல்ற பாருங்க, மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்றாரு? அந்த புஸ்தகத்துல அவர் சொல்றது என்னது? மோசேக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது. அது என்ன நியாயப்பிரமாணம்? அதுதான் 5 புத்தகங்கள். எத்தனை புத்தகம்? 5 புத்தகம் தான் மோசேயுடைய நியாயப்பிரமாணம். அடுத்தது என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனங்கள். என்ன சொல்றாரு? அப்ப தீர்க்க தரிசனம் என்னது? தீர்க்க தரிசனம் என்னது? அந்த ஆல்ரெடி 39 புத்தகம் இருக்குது பாருங்க பழைய ஏற்பாட்டில். அதில் 5 புத்தகத்தை மைனஸ் பண்ணிட்டீங்க. இந்த 5 புத்தகத்தை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 34 வருது. புரியுங்களா? இந்த 34ல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சங்கீதம் ஒன்று இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாரு? சங்கீதங்களின் ஆழம். அப்போ சங்கீதத்தில் எத்தனை புத்தகம்? சங்கீதம் ஒரு புத்தகம். அப்போ மீதி எவ்வளோ வருது? பேலன்ஸு 33மா? இப்போ எத்தனை வச்சேன்? 5, 38, 39. இப்போ இந்த 39 புத்தகத்திலையும் என்ன இருக்குதா? என்னமா இருக்குது? இந்த 39 புத்தகத்தில் என்ன இருக்குது? என்ன இருக்குதா? 39 புத்தகத்தில் என்ன இருக்குதா? என்ன அது? என்னை குறித்து அப்படின்றாரு. என்னது என்னை குறித்து? என்ன அர்த்தம்? அவரை குறித்து இந்த 39 புஸ்தகம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எழுதியிருக்கிறாரு. பாருங்க, அங்க மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம்
நிறைவேற வேண்டியதா என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்போ இந்த புத்தகத்துல நிறைவேற வேண்டிய காரியங்கள் இருந்தது. அதை என்னை குறித்து என்னது? அப்போ இந்த 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 39 புத்தகத்துல அவர் குறித்து எழுதியிருக்குதா இல்லையா? 39 புத்தகத்துல அவர் குறித்து எழுதிக்குதா இல்லையா? அவரே சொல்றாரு என்னை குறித்து எழுதியிருக்குதுன்றாரு. அப்போ அவர் குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்கிறோம்? போய் தேடணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் போய் தேடுறோம். அதுக்கடுத்தது ஆதியாகத்தில் தேடுறோம், யாத்திராகத்தில் தேடணும், உபாகத்தில் தேடணும், லேவியராகத்தில் தேடணும், அப்புறம் எண்ணாகத்தில் தேடணும், அதுக்கு பிறகு இயேசுவால தேடணும், அதுக்கு பிறகு இயேசுவுக்கு அடுத்த புத்தகம் எந்த புத்தகம்? நியாயாதிபதிகளை போய் தேடணும், அப்புறம் இயேசு நியாயாதிபதிக்கு அடுத்த புத்தகம் ரூத்தில் போய் தேடணும், அப்புறம் அப்போ எல்லா புத்தகத்திலும் என்ன பண்ண போய் நீங்க தேடணும். எதுக்கு தேடணும்? என்னை பற்றி எழுதிக்கதை போய் நீங்க தேடுறவங்களுக்கு தான் விடுதலை. புரியுங்களா? இப்போ இயேசு பற்றி நீங்க தேடலை அப்படின்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? புரியுங்க. அவரு தாவீது குறித்து தேடுங்க, ஆபிரகாம் குறித்து தேடுங்க அப்படின்னு நான் சொன்னாரு. ஏன் தாவீது குறித்து ஆபிரகாமத்துல போய் தேடுன்னு சொல்றல? தாவீது குறித்து ஏன், ஆபிரகாம் குறித்து ஏன், மூசே குறித்துலாம் போய் தேடுங்கன்னு ஏன் சொல்லலை ஆண்டவர்? நம்ம வயசு அதிகம், நம்ம யாரு? இயேசு வழி சத்தியம். ஏன் அவர் தாவீதை போய் தேடலன்னு சொல்ல? அப்புறம் ஆபிரகாமை தேடி சொல்லிக்கலாம், நோவை தேடுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை மோசே தேடுன்னு சொல்லிக்கலாம், யாக்கோபை தேடு, ஈசாக்கை தேடு, புரியுங்களா? இல்லை யாரு? அப்புறம் அப்சலோமை தேடு, சவுலை தேடு, தாவீதை தேடு, சாலமோனை தேடி, பல ராஜாக்கள் தேடலாம் சொல்லியிருக்கோம். ஏன் தேடுன்னு சொல்லலை? வயசாயிடுச்சா அப்படின்றீங்க. அப்புறம் வேற அப்படி இல்லை. ஆண்டவர் எதுக்கு இவங்கெல்லாம் தேடக்கூடாதுன்னா, இவங்க இன்னும் செத்து போய் இருக்கிறாங்க, இவனும் உயிர் அடையலை, இவங்க இலைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு மட்டும் தான் என்ன பண்ணிக்கிறாரு? உயிரோடு இருக்கிறாரு. இப்போ உயிரோடு இருக்கிறத விட்டுட்டு நம்ம இது தாவீது குறித்து நான் 45 நிமிஷம் பேசிட்டேன், இயேசு பற்றி 2 நிமிஷம் பேசினா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும் மெசேஜ். அவ்வளோதான் விடுதலை. தாவீது குறித்தோ, நான் ஆபிரகாம் குறித்தோ, நான் ஈசாக்கு குறித்தோ, இல்லை நான் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சாலமோனை குறித்து நான் பேசுனேன்னா, நான் இயேசுக்கு அவங்கள 45 நிமிஷம் நான் பேசியிருந்தேன்னா, புரியுங்களா? பரிசுத்தவான்களை குறித்து 45 நிமிஷம் நான் பேசுகிறேன்னா, நான் இயேசு குறித்து எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்கணும், அவங்கள 45 நிமிஷம் கொடுத்துருந்தா. புரியுங்களா? ஆனால் 45 நிமிஷத்தில் நான் 40 நிமிஷம் நான் இவங்க குறித்துலாம் பேசிட்டு, புரியுதுங்களா? இயேசு பற்றி நான் 5 நிமிஷம் பேசினா, இயேசு உயிரோடு இருக்கிற குறித்து 5 நிமிஷம் பேசும்போது அந்த சபை எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? நம்ம வீட்டில் யாராவது செத்துட்டு பிறகு என்ன வைக்கிறோம்? ஒரு ஜபக்கூட்டை வைக்கிறோம். ஜபக்கூட்டை வச்ச பிறகு, புரியுங்களா, அந்த ஜபக்கூட்டத்தில் அவர் சாப்பிட்ட சாப்பாடு, அவர் எப்படிலாம் சாப்பிட்டு இருந்தார், அது குறித்து நான் 1 மணி நேரம் பேசணும்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல எதனா பழிக்குமா? ஜனங்க மனம் திரும்புவாங்களா? அவர் எந்த ரூட்டில் போய்கிறாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நற்கிரிகளை ஏதாவது செய்தாரா, அதை தான் நான் பேசணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் 100 இடம் வாங்கினாரு, அப்புறம் ஒரு பிளாட்டை வாங்கினாரு, அப்புறம் 4 பிள்ளைங்களை பெற்றெடுத்தாரு, அவங்கள பண்ணார், இது எது சொன்னாலும் அவர் உயிரோடு வரப்போது கிடையாது. இல்லை, நம்ம நேரம் வேஸ்ட்டு. ஏன்னா அங்கே புறஜாதி மக்கள் வந்திருப்பாங்க. எங்கே? அந்த ஜபக்கூட்டத்தில் அவங்க சொந்த முதலாம் வந்திருக்காங்க. அங்கே இயேசுவை நான் என்ன பண்ணேன்? இவர் வச்சுக்கினே இயேசு பற்றி நான் என்ன பண்ணேன்? 40 நிமிஷம் பேசணும். அப்போ இயேசு என்ன பண்ணுவார்? அவங்களுக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவங்க மனக்கணக்கு திறந்துடும். சிலவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள குறித்து தான் பேசுவாங்க நிறையா. அதனால் என்ன ஆகுறதில்ல, எந்த மனுஷனும் மனம் தர மாட்டான். புரியுங்களா? வந்தவங்க சாப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டாங்க, அப்படி சாப்பிட்டு போயினே இருப்பாங்க. தவிர இதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் இந்த நல்லது கெட்ட காரியத்தில் நம்ம இயேசு மையமாக வைத்து நிறைய மீட்டிங் போடலாம். பர்த்டே கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பர்த்டே நடக்குதுன்னா தெருவில் ஒரு 100 பேரை சேர்த்து சாப்பாடு கொடுக்குறேன், நல்லா பிரியாணி போட்டு பாருங்கள், நிறைய பேர் வருவாங்க. அந்த பர்த்டேல அந்த குழந்தைய வச்சு நம்ம என்ன பண்ணிடணும்? சுவிசேஷத்தை அறிவிச்சிடறோம் அந்த தெருவுக்கு ஃபுல்லாக.
அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை வைத்து இயேசு எப்படி பிறந்தார் சொல்லி அதெல்லாம் எடுத்துடுறோம். அப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழுதலை எடுக்கும்போது அந்த அந்த வட்டாரம் ஃபுல்லாக மனம் திரும்புவாங்க. புரியுங்களா? அதுதான் முக்கியம். எது கோல்னு நமக்கு எது தெரியணும். புரியுங்களா? நமக்கு எது கோல்னு அதை தான் தெரியணும். இல்லைங்க, நான் 12 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஃபுட்பாலை சுற்றி சுற்றி வந்திருக்கிறேன், ஆனால் கோலே எனக்கு தெரியலன்னு என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறாரு, நான் 2 ஹவர் அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் நான் விளையாண்டு இந்த பால் எடுத்துக்கின்னு, ஆனால் ஃபுட்பால் கிரவுண்டு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரிலன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி மெசேஜில் இருக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர். நீ எதுக்காக எது வச்சாலும் யார் இருக்கணும்? எல்லாரும் ஊர்க்காவாக இருக்கணும், ஆண்டவர் மட்டும் ஆகாரமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஊர்க்காவாக இருக்கணும். ஊர்க்காய் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நீ கேள்விப்பட்ட ஊர்க்காய்? ஊர்க்காய் கேள்விப்படலையா? சாப்பாட்டுக்கு வைக்கிறோம் ஊர்க்காய், தெரியுமா? அது எவ்வளோ விற்போம்? அவ்வளோதான் இருக்கணும். மற்ற பரிசுத்தவானுங்கெல்லாம் மீதெல்லாம் எப்படி இருக்கணும்? ஆகாரமாக இருக்கணும். இயேசு எப்படி இருக்கணும்? ஆகாரமாக இருந்தால் தான் இயேசு விடுதலை தருவார். ஏன்னா இயேசுடைய எல்லா வார்த்தையிலும் உயிர் உள்ள வார்த்தை. புரியுங்களா? தாவீது மரித்தாரு, ஆனால் இன்னும் உயிரோடு எழுந்து போகல அப்படின்னு சொல்றாரு. அவர் செய்தது அதை காட்டி இயேசு பற்றி பேசுகிறாங்க அங்கே. அப்போ இயேசு தான் முக்கியன்றதான் நம்ம இது கொடுக்குறோம். அப்போ நீங்கள் அங்கே சொல்லப்பட்ட வசனம் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை குறித்து என்ன பண்ணியிருக்குது? எழுதி இருக்கிறதே அப்படின்ட்டு போயிட்டு என்ன பண்ணோம்? எல்லா புத்தகத்திலையும் நீங்கள் தேடணும். புரியுங்களா? அப்போது ஒவ்வொரு அதிகாரங்களிலும் இயேசுன்ற வார்த்தை எங்கே ஆரம்பமாவது? இயேசுன்ற வார்த்தை எங்கம்மா ஆரம்பமாவது? இயேசுன்ற வார்த்தை எங்கே ஆரம்பமாவது? மத்தேயு புத்தகத்தில் தான் ஆரம்பமாகுது. எங்காவது பழைய ஏற்பாட்டில் இயேசுன்ற வார்த்தை வந்திருக்குதா? இல்லை. அப்போ என்ன வார்த்தை வந்திருக்குது? இயேசு கூட குணங்கள் வந்திருக்குது, குண அதிசயங்கள் வந்திருக்குது. புரியுங்களா? அதை போய் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? வித்துன்னு வந்திருக்குது. என் வித்து என்ன பண்ணோம்? உன் வித்துக்கும் என் வித்துக்கும் என்ன பண்ணுவேன்? பகை உண்டா. அப்போ அந்த இடத்துல வித்தை குறித்து நம்ம தேடுறோம். புரியுங்களா? அப்போ என் வார்த்தையில் பிழைப்பு இருக்குன்னு சொல்றாரு, அதை போய் தேடணும். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? எங்கெல்லாம் அவர் எப்படி மறைமுகமாக வர்றதை ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையாக வெளியே வராரு. எப்படி வராரு? வார்த்தை வராரு. எப்படின்னா ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு பால் மாதிரி. புரியுங்களா? பாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புரியுங்களா? ஒரு பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குதுமா? ஒரு லிட்டர் பால் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அது உள்ள பாருமா என்ன இருக்குதுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்ணாடி போட்டு பார்த்தா என்ன சொல்லுவீங்க? தண்ணி இல்லைன்னு சொல்லுவோம். வேற வெள்ளையா இருக்குது. வேற ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கின்னு இதில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிமான என்ன சொன்னோம்? என்னம்மா? இப்போ என்கிட்ட பால் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, இதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் இதுக்குள்ளே நெய் இருக்குது, ஆனால் எனக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் என்ன இருக்குது? நெய் இருக்குது, இல்லை தயிர் இருக்குது, மோர் இருக்குது, அப்புறம் வெண்ணெய் இருக்குது, அப்புறம் பட்டர் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? பன்னீர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் அந்த பால்லேருந்து எடுத்து. அது மாதிரி ஆண்டோடைய வார்த்தை எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா இவ்வளோ இருக்குது, அதுக்குள்ள இருக்கே இல்லையா? அதனால் நான் பாலில் போயிட்டு அந்த பாலில் இருக்கிற நெய்யை எடுக்கணும். நெய் இருக்குது ப்ளஸ் வெண்ணெய் இருக்குது. இது ரெண்டும் எரிபொருள் இல்லையா? வெண்ணையும் பாலையும் வெண்ணையும் நெய்யையும் ஒரு இடத்துல போட்டு ஊற்றி எரிவிச்சா எரியுமா எரியாதா? கொஞ்சம் நீங்கள் நெய் எடுத்து பாலில் இருக்கிற நெய்யை எடுத்து டக்குன்னு ஒரு விளக்கில் உள்ளே வச்சுட்டு திரி வச்சு எரிவச்சா எரியாதா? அப்போது அந்த பாலுக்குள்ளே என்ன இருக்குது? எரியக்கூடிய ஒரு வெளிச்சம் இருக்குது, ஒரு ஒளி இருக்குது. அந்த பாலுக்குள்ளே என்ன இருக்குது? பிரகாசிக்கிற வல்லம் இருக்குது. புரியுங்களா? அப்புறம் என்ன இருக்குது? பாலில் மற்ற யாராவது கை வச்சா அந்த எரிஞ்சிருக்கும் போது கை வச்சா என்ன ஆகும்? சுடும். அப்போ வல்லம் இருக்குது, அவங்கள சாகாட்சிடும். அவளை எல்லாம் பாலுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் எல்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை. அது மாதிரி வார்த்தையில் எல்லாமே இருக்குது, யாரும் வார்த்தையிலேருந்து யாரும் கண்டுபிடிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அப்போ இயேசு பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாக இருந்தார், ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற நெய்யை எப்படி எடுப்போம்? அந்த வார்த்தையை ஆராயும் போது, தேடும் போது, தியானிக்கும் போது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற நெய் என்ன பண்ணுது? வெளியா வர ஆரம்பிச்சது. வருமா வராதா? வரும்.
அப்போ பார்க்கறதுக்கு பால் சாதாரணமாக தான் இருக்குது. புரியுங்களா? கரண்ட் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இந்த இதில் ஒயர் போகுது இல்லை, 4 சைடு ஒயர் போகுது. இந்த ஒயர் போகும்போது நீங்கள் பார்க்குறீங்க, ஒயரில் கரண்ட் போகாதா? போகுது. புரியுங்களா? அதனால் அந்த ஒயரில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அப்படி கரண்ட்டு வரும்போது ஒயர் வந்து கொஞ்சம் அப்படியே அகலாமல் பெருசாகிடுது. கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஒயர் சின்னதாகிடுது, மெலிசாகிடுது. அப்படி இருக்கா ஏதாவது? இல்லை. இப்போ நீங்கள் 30 வாட்டு பல்ப் போடுறீங்க, 60 வாட்டு பல்ப் போடுறீங்க, 100 வாட்டு பல்ப் போடுறீங்க. என்ன செய்யும்? இந்த கரண்ட் என்ன செய்யும்? அதாவது ஒருத்தர் 30 வாட்டு பல்ப் போட்டாங்க, ஒருத்தர் 60 வாட்டு பல்ப் போடுறாங்க, ஒருத்தர் 100 வாட் போடுறாங்க. இப்போ அந்த கரண்ட் என்ன சொல்லுது? நான் 30 மட்டும் தான் எரிவேன், மீது 60க்கு 100க்கு எரிய மாட்டேன் அப்படி சொல்லுமா? அது மாதிரி தான் வார்த்தை கூட. நீங்கள் 30% வார்த்தையை, ஆண்டோடைய வார்த்தை விசுவாசி, 30% தான் உங்களுடைய அந்த பல்ப் மாதிரி இருப்பீங்க. 60 வாட்டு மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா 60 வாட்டு போல மாறுறீங்க. 100 வாட்டு போல் நீங்கள் வார்த்தை விசுவாசத்தை 100 மடங்கு வல்லமை உனக்கு வேலை செய்யும். செய்யாதா? செய்யும். நம்ம அந்த வார்த்தை என்ன பண்ணுறோம்? அப்படியே சாதாரணமாக தெரியுது. ஏன் சாதாரணமாக தெரியுதுன்னா, அந்த வார்த்தை நீங்கள் தேடலை, தியானிக்கலை, ஆராயலை, வெளிப்பாடு வரல, தரிசனம் வரல. அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? அந்த வார்த்தை சாதாரணமாகவே நினைக்கிறோம். புரியுங்களா? அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம ஒரு பாலை எடுத்து, நீங்கள் அந்த பாலுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீ பால் பார்க்குறேன்னா உனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் பாலுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நீ அதை சோதித்தினே இருந்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணினா அதை என்ன பண்ணும்? ஒன்று வெளியே வருது. பால் கோப்பா வெளியே, பால்லேருந்து பால் கோப்பா வெளியே வருது, பாலுக்குள்ளேருந்து நெய் வெளியே வருது, பாலுக்குள்ளேருந்து வெண்ணெய் வெளியே வருது, பாலுக்குள்ளேருந்து பட்டர் என்ன வருது? பன்னீர் வருது. இது மாதிரி வித்தியாசமாக பாலுக்குள்ளே வருது. அது மாதிரி வார்த்தையில் ஒவ்வொன்றும் வெளியே உள்ளே இருக்குது, அது வெளியே வருது. அப்போ அந்த வார்த்தை பழைய ஏற்பாடில் இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன மாறிச்சு? பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாக இருந்தவர் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன மாறினார்? மாம்சமாக மாறிட்டார். புரியுதுங்களா? அப்போ எப்படி ஒரு பால் வந்து புரியுங்களா தயிராக மாற்ற முடியும்னா, அதே போல் அந்த வார்த்தை மாம்சமாக மாறிச்சு. மாம்சத்தை அவர் என்ன பண்ணுறாரு? சாகடிக்கும் போது அந்த மாம்சம் என்ன மாறுது? அக்னியாக மாறுது. ஆண்டவர் என்ன மாறிட்டாரு? எரிகிற சக்தியாக மாறுறாரு. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா இயேசு என்ன வராரு? 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா அக்னிமயமான நாவுகள் அவங்கள இறங்கி வந்தது. புரியுதுங்களா? அப்போ பாருங்க, அக்னியாக மாறுறாரு. புரியுங்களா? வார்த்தை மாம்சமாக மாறி மாம்சம் அக்னியாக மாறிடுது. அங்கே பாருங்க, அந்த வசனம் வாசிங்க, 23, 29. எரேமியா புஸ்தகத்தில் 23, 29 பாருங்க. என் வார்த்தை அக்கினியை போலவும் வாசிங்க, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, என்னன்றாரா? வார்த்தைன்றாரா? அக்னின்றாரு. அல்லேலூயா. அப்போ என்னன்றது யாரு? பழைய ஏற்பாட்டில் இயேசு என்ன பண்ணாரு? என்னை தேடுன்றாரு. அப்புறம் வார்த்தை என்ன மாறிச்சு? இங்கே பிதா சொல்றாரு என்றாரு, இங்கே இயேசு வார்த்தைன்றாரு, இங்கே ஆவியான அக்னின்றாரு. 3 பேரும் வராங்களா? ஒன்றா வரலையா? என்னன்றது யாரு? பிதா. என் வார்த்தை தான் யாரு? இயேசு. வார்த்தையினுடைய இருந்து என்ன வந்துடுச்சு? அக்னி வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. இப்போ என் வார்த்தை அக்னி எப்போ மாறும்? நீங்க தியானிக்கும் போது தான் அக்னியா மாறும். அல்லேலூயா. இப்போ வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் போகுது. 39:3 படி என்ன செய்யுது? சங்கீதம் 39:3 என்ன சொல்லுது? சங்கீதம் 39:3, சங்கீதம் 39:3 என் இருதயம் எனக்குள் அனல். பாருங்க, ஃபர்ஸ்ட் அனல், அப்புறம் நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. தியானம் அடுத்தது. அப்பொழுது என் நாவினால் தியானிக்கினால் அக்கினி என்ன பண்ணுது? அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பாருங்க, நான் வருது, அப்புறம் என்ன பண்ணுது? விண்ணப்பம் வருது. மேல என்ன சொல்றாரு? இருதயம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இருதயம்.
அல்லேலூயா. என் இருதயம் அனல். எப்போ அனல் உள்ளது? எப்பவுமே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சாதாரணமாக இருக்கும் போதே எப்பவுமே ஆண்டுடைய வார்த்தையிலேயே இருந்தீங்கன்னா இருதயம் எப்பவுமே அனலாக இருக்கும். தியானம் ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அது என்ன செய்யும்? அக்னினா என்ன? அனலுக்கும் அக்னிக்கு என்ன வித்தியாசம்? அனல்னா சும்மா எங்க வந்து எரிகிறது அணைஞ்சிருதோ அங்க அனல், எங்க எரியுதோ அங்க என்னது? அக்னி. இப்போ அந்த இருதயம் என்ன பண்ணுது? எரிய ஆரம்பிக்குது, அக்னியா எழும்புது. அப்போ அக்னி எழும்பும் போது என்ன பண்ணுது? அக்னி மூண்டது என்னாச்சு? அப்போ தானவே விண்ணப்பம் வர ஆரம்பிக்குது நாவில். புரியுங்களா? அப்போ விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. ஏன்னா இருதயம் பரிசுத்தம் அடைந்துருது. ஆனால் நம்ம இருதயத்தில் கொண்டு போய் வார்த்தை வைக்கிறதே இல்லை, தியானிக்கிறதே இல்லை, எதுவுமே செய்யறதில்லை. ஆனால் வார்த்தை மட்டும் கேட்குறோம். போன வாரம் என்ன மெசேஜ் என்ன அப்படின்னா நம்ம கேட்குறோம். ஆனால் மெசேஜ் மண்டே கேட்டால் என்ன பண்ணுறதில்ல? மண்டே கேட்டால் நம்ம சொல்கிறதில்ல. இப்போ நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா எதுக்கு போகிறாங்க? படிக்கிறதுக்கு போகிறாங்க. ஒரு ஆலயத்துக்கு எதுக்கு வராங்க? நம்ம பரிசுத்தத்துக்காக வரோம். ஆலயத்துக்குள்ளே எதுக்கு வரோன்னா பரிசுத்தத்துக்கு தான் வரோம். புரியுங்களா? ஆனால் 10 வருஷம் ஆகி நான் பரிசுத்தம் ஆகலை. எப்படி இருக்கும்? 10 வருஷம் நீ ஸ்கூலில் உட்காந்து 1ஆம் கிளாஸில் உட்காந்து ஏ எழுதுனா தெரிலன்ற, பி எழுதுனா தெரிலன்ற, 2 எழுதுனா தெரிலன்ற, 1 எழுதுனா தெரிலன்ற, அப்போ அந்த பையன் எப்படி படிச்சிருப்பான்? ஸ்கூலில் 10 வருஷம் உட்காந்து. அது மாதிரி ஆலயத்தில் 10 வருஷம் ஆயினா என்ன இருக்கணும்? பரிசுத்தம் ஆயிருக்கணும். ஏன் ஆகலை? ஏன்னா வார்த்தை தான் பரிசுத்தம்ன்றாரு. வார்த்தை தான். யோவான் 17:17 வாசிக்கிறோம். என்ன சொல்றார் ஆண்டவர்? யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினால் வாசிங்க. நீங்க வாசித்துருங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப என்ன சொல்றார் ஆண்டவரே? இங்க ஃபர்ஸ்ட் சத்தியம். என்னது? சத்தியம். சத்தியத்துக்கு அர்த்தம் என்ன வருது? பரிசுத்தம் வருது. பரிசுத்துக்கு அர்த்தம் என்ன வருது? பரிசுத்துக்கு அர்த்தம் என்னமா? வசனம். வசனம் வந்ததா? வசனத்துக்கு என்ன வருது? மறுபடியும் சத்தியம் வந்ததா இல்லைங்களா? சத்தியம். அப்ப இங்க என்ன மேல வந்திருக்குது? உம்முடைய அப்படின்னு இயேசு. இயேசு மேல வராரு. இயேசு சொல்றாரு இயேசு தான் சத்தியம். அப்போ இயேசு அந்த வார்த்தையாக சத்தியத்தை, இயேசு வார்த்தை, அந்த சத்தியம் நமக்குள்ள போய் வார்த்தை சத்தியமா மாறி சத்தியம் நமக்குள்ள பரிசுத்தமாக்கிறது. பரிசுத்தமானவருக்கு அந்த வசனம் சத்தியமாக வேலை செய்யுது. அல்லேலூயா. இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் சும்மா வருமா? பரிசுத்தத்தை போய் கடையில் வாங்க முடியாது. ஏதாவது ஹோட்டலில் போய், இல்லை ஏதாவது சினிமா தேட்டரில் போய், இல்லை நம்ம ஸ்கூலில் போயிட்டு காலேஜில் போய் பரிசுத்தத்தை எங்கேயுமே என்ன பண்ணாது? பரிசுத்தம் எங்கேயுமே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? நம்ம பரிசுத்தம் கிடைக்கிற ஒரே இடம் தேவனோட ஆலயம். புரியுங்களா? அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அவருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குதுன்னா சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்துக்குள்ளே என்ன பரிசுத்தம் இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை நம்ம எடுத்துக்கொண்டாதான், நம்ம வார்த்தையை உட்கொண்டாதான் சத்தியம் வரும், விடுதலாக்குது. அந்த சத்தியம் நம்ம அறியணும்னா வார்த்தையை அறியணும். புரியுங்களா? அப்போ வார்த்தையை நம்ம எடுத்துக்காம, வார்த்தையை நம்ம வேண்டாம், எனக்கு பைபிள்லாம் வேணாம், என்னை டைரெக்டாக பரிசுத்தமாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நான் நேரம் வந்து பிள்ளை மேலே கை வச்சு இயேசு நாமத்தில் பரிசுத்தம் அடையணும் அப்படின்னு சொல்லி 100 நாள் இந்த அம்மாக்காக பாசிட்டிவ் படி ஜெபம் பண்ணால் கூட என்ன பண்ண முடியாது? பரிசுத்தம் அடைய முடியாது. ஏன் சொல்ல? நான் 100 நாள் நான் ஜெபம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் வசனத்தை காட்டுவார், அவ்வளோதான். அந்த வசனம் இவங்களுக்குள்ளே போனால் தான் என்ன பண்ண முடியும்? ஏன் வசனம் உள்ளே போனோம்? வசனம் ஏன் உள்ளே போனோம் சொல்லுங்க? வசனம் உள்ளே போனால் தான் பரிசுத்தை பார்க்க. ஏன் வசனம் போனன்றோம்? வசனம் தான் இயேசு. யாரு? இயேசு உள்ளே போகாமல் என்ன பண்ண முடியாது? யாரையும் பரிசுத்தம். நான் ஜெபம் பண்ணியிருந்தா கூட இயேசு மேலே இருக்கிறாரு. அவர் வார்த்தையை உள்ளே விழுந்தால் தான் அவங்க பரிசுத்தம் வாங்க முடியும். புரியுங்களா? இப்போ இயேசு உள்ளே வராமையே ஒருத்தர் பரிசுத்தம் ஆக்கவே முடியாது. அப்போ இயேசு இல்லாமல் எதுவுமே செயல்படுத்த முடியாது. அப்போ இயேசு என்னவா இருக்கிறார்? வேதத்தில் வார்த்தையாக இருக்கிறாரு, வசனமாக இருக்கிறாரு, சத்தியமாக இருக்கிறாரு. இந்த வார்த்தை இல்லாமல் எதையும் நம்மளால பண்ண முடியாது. கேடகம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது? புதிய ஏற்பாட்டில்
உங்களுக்குள்ள கேடகம் வச்சுக்குமா அப்படின்றோம். அப்போ கேடகம்னா என்ன? விசுவாசம். ஆனால் அந்த கேடகம் பழைய ஏற்பாட்டில் என்ன வந்தது? ப்ராக்டிக்கலாக கேடகமே கையில் இருந்தது. புரியுங்களா? இப்போ நான் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கேடகம் கையில் வச்சுன்னு வாங்க அப்படின்னா, நீங்கள் கேடகத்தின் ரோடெல்லாம் போனால் கூட யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது. பிசாசு மனுஷன் எதுவும் பண்ண விட பிசாசு தாக்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட வசனம் இல்லை, விசுவாசம் இல்லை. கேடகம் கையில் வச்சுக்கிறதுனால நான் பரிசுத்தமாக ஆக முடியாது, எனக்குள்ள விசுவாசம் வராது. ஆனால் கேடகம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு விசுவாசம்னு எனக்கு தெரிஞ்சு, விசுவாசம் வார்த்தையினால் வந்தது தான். அந்த வார்த்தை எனக்குள்ள வந்தால் விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் எனக்குள்ள வந்தால் பிசாசை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. இல்லைங்க நான் கேடகம் வச்சுக்கிறேன் கையில் அப்படின்னா, கேடகம் ப்ராக்டிக்கலாக வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டில் யுத்தத்துக்கு போகும்போது கேடகம் கையில் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம விசுவாசம் வச்சுன்னு ஓட சொல்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க தான் எல்லாம் கூடும். அப்போ விசுவாசம் எங்கேருந்து வரும்? விசுவாசம் தேவனுடைய வசனத்தினால்தான் வரும். தேவனுடைய வசனம் நம்ம எடுத்தால் தான், நீங்கள் தினந்தோறும் எடுத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் வரும். அல்லேலூயா. அப்போ நம்ம மத்தேயில நம்ம என்ன பார்த்தோம்? மத்தேயில நம்ம என்ன பார்த்தோம்? மத்தேயு எத்தனாம் அதிகாரம் அர்த்தம்? 9ஆம் அதிகாரம் அர்த்தம். இப்போ 9ஆம் அதிகாரத்தில் அதிகார ஆராய்ச்சி. பாருங்க, இந்த அதிகார ஆராய்ச்சியில் நம்பர் 1 மைய வார்த்தை. மைய வசனம், மைய செய்தி, மைய ஜபம். இது ஏன் இதை எழுதுறேன்னா, தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தில் இயேசுவை கண்டுபிடிச்சி, அப்புறம் அந்த வசனத்தை கண்டுபிடிச்சி, மைய வசனத்தை கண்டுபிடிச்சி, அது பிறகு மைய செய்தி கண்டுபிடிச்சி, அப்புறம் இது மூணுத்தையும் வச்சு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும் உங்கள் வாழ்க்கையில். இப்போ இந்த இடத்துல மன்னிப்புன்னு வந்தது இல்லை? அப்போ இந்த மன்னிப்புன்னு வந்தால் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மன்னிப்புன்ற அந்த வார்த்தை நீங்கள் யாருக்கெல்லாம் மன்னிக்கலையோ அவங்களுக்கு என்ன பண்ணிடணும்? அன்றைக்கி மன்னிச்சிடுறீங்க. ஏன்னா இந்த வாக்கு தத்துவமான இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டீங்க. இந்த வசனம் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டேன்? இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு. அப்போ இயேசு நான் யாருக்கெல்லாம் மன்னிக்கலையோ அவங்களுக்கு என்ன பண்ணேன்? நான் நீங்கள் ஆண்டவரே மனதார நான் மன்னிக்கிறேன். ஒருவேளை அந்த மன்னிப்பு தேவனுக்கு சொல்லிடுறீங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லனா ஃபோன் பண்ணி இல்லை ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி, அந்த எஸ்எம்எஸில் என்ன பண்ணிடலாம்? அப்படி எஸ்எம்எஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு லெட்டரில் எழுதி என்ன பண்ணலாம்? ஒரு 2 ரூபாய் லெட்டரை எழுதி அந்த வீட்டுக்கு என்ன மனதார மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாம். அந்த லெட்டரை எழுதும்போது ஒரு கொரியரில் என்ன பண்ணலாம்? அனுப்பலாம். இல்லை அதையும் முடியல அப்படின்னா யாராவது நமக்கு அவருக்கு முக்கியமான ஒரு தெரிஞ்சவங்கிட்ட அந்த ஊருக்கு போகிறாருன்னா என்னை கட்டாமல் அவங்கள மன்னிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, புரியுதுங்களா? இந்த காரியத்தை குறித்து அவங்ககிட்ட பேசி மன்னிச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம அனுப்பலாம். இல்லை அவங்க மூலமாக நம்ம தெரிவித்து நம்முடைய மன்னிப்பை கேட்டுக்கலாம். அப்போ மன்னிக்காமல் எதையும் என்ன பண்ணாது? ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வராது. வருமா? மொத்தம் நீ மன்னிக்கலைன்னா ஆசீர்வாதம் தடையாயிடும். புரியுங்களா? அப்போ மன்னிக்கிற குணம் நமக்கு இந்த வசனம் மூலமாக வெளிப்பட்டுச்சு. நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. அப்போ எழுந்துக்கும் போது நாளைக்கு ஒரு அதிகாரம் இருக்கும்போது அதில் பாவம்னு வருது. அப்போ ஆண்டு சொல்கிற நீ பாவம் செய்யாத. புரியுங்களா? நாலு அன்றைக்கி நீங்கள் ஒரு அதிகாரம் எடுக்கிறீங்க, அதில் விடுதலைன்னு வருது. அன்றைக்கி ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணுறாரு? உன்னை விடுதலை ஆக்குறாரு. உன் குடும்பத்தை விடுதலை ஆக்குற நீ ஜெபம் பண்ணுற. என்னுடைய தேசத்தை விடுதலை ஆக்குன்னு ஜெபம் பண்ணால் அந்த விடுதலைன்ற வார்த்தை ஒன்று உனக்கும் பலிக்குது, இன்னொன்று நீ தேசத்துக்காக செபிக்கிற. உங்களுடைய உறவினரில் யாருக்காவது வியாதியோடு படுத்துருந்தா அவங்களுக்கு விடுதலை வாங்கி தர. ஏன்னா அந்த வார்த்தை கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகுது. என்ன ஆகுது? நீங்கள் கரெக்டாக ஆண்டு பேசிட்டாரு, நீங்கள் ஜெபிச்சிட்டீங்க, கர்த்தர் விடுதலை தந்துடுவார். ஏன் அப்படின்னா வசனம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. என்ன வச்சு பண்ணுறீங்க? இந்த வசனத்தை வச்சு. மன்னிப்புன்ற வார்த்தை எந்தெந்த வசனத்தை வந்தது? 2, 5, 6. இப்போ இந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிகாரத்தை எடுக்கணும். புரியுங்களா? இதெல்லாம் நீங்கள் எடுத்து ஒரு ஹோம் ஒர்க்காக உருவாக்கணும். ஏதோ டக்குன்னு அந்த அம்மா நீங்கள் சிஸ்டர் எழுதுனாங்க, 10 அதிகாரம் எடுத்தாங்க, 2 அதிகாரம் எடுத்துட்டாங்க, அதை நீ கொடுங்க நான் பார்த்து எழுதிக்கன்னு சொல்லி அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. காப்பி அடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குதா? அவங்கவுங்களே என்ன பண்ணணும்? தினந்தோறும் பைபிளை எடுத்து வச்சு
அதிகாலை எழுந்து அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். அதிகாலை ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஒரு பைபிள் ஸ்கூலில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, புரியுங்களா? ஒரு மிலிட்ரியில் நான் போய் சேர்ந்துட்டேன், ஒருத்தர் போய் மிலிட்ரியில் சேர்ந்துட்டாங்கன்னா, இல்லை ஒரு போலீஸில் சேர்ந்துட்டாங்கன்னா, இல்லை நான் வீட்டில் தூங்குற மாதிரி 7 மணி வரைக்கும் தூங்கின்னு இருந்தேன்னா அது நீ போயிட்டு வாமான்னு தத்தி விட்ருவாங்க. இல்லை உனக்கு நான் வேலையை தர மாட்டேன்னுவாங்க. அப்போ அந்த மிலிட்ரிக்கு போகிறவங்க என்ன பண்ணோம், இல்லை அந்த போலீஸ்க்கு போகிறவங்க என்ன செய்யணும், அந்த ட்ரைனிங் சென்டரில் போன போய் அவங்க சேர்ந்துட்ட பிறகு காலையில் 4 மணிக்கு எழுந்துங்க நான் என்ன செய்யணும், அவங்க நான் எழுந்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? 4 மணிக்கு எழுந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும், 7 மணிக்குலையோ 6 மணிக்குலையோ அந்த அவங்க போக வேண்டிய அந்த ப்ரேயருக்கு அவங்க போக முடியும். ப்ரேயருக்கு அந்த ப்ரேயருக்கு போக முடியாதா? அவங்க போக வேண்டிய ட்ரைனிங்க்கு போய் ஆகணும். அப்போ 4 மணிக்கு எழுந்துக்கணும். அப்போ நீங்கள் இப்போ பைபிள் ஸ்கூலில் சேர்ந்துட்டீங்க. யாரெல்லாம் சேர்ந்துக்கிறீங்க பைபிள் ஸ்கூலில்? கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். எல்லாமே சேர்ந்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் சேர்ந்துட்டு 6 மணி வரைக்கும் தூங்கினது என்ன ஆகாது, நீங்கள் படித்து முன்னேற முடியாது, அவ்வளோதான். புரியுதுங்களா? பைபிள் ஸ்கூல் சேர்ந்துட்டீங்க, ஆனால் எழுந்து எத்தனை மணிக்கு எழுந்துக்கினீங்க? 6 மணிக்கு நீங்கள் எழுந்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, உங்கள் வேலை தான் பார்க்க முடியும். அப்போ அதிகாலையில் என்னை தேடுகள்னு சொன்னார் ஆண்டவர். அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்போ நீங்கள் பைபிள் ஸ்கூலில் சேர்ந்துட்டதுனால இனிமேல் நீங்கள் அதிகாலை எழுந்து கர்த்தர் என்னோட பேசணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அதிகாரத்தை நீங்கள் எடுக்கிறீங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் நாளைக்கு காலையில் எடுக்கிறீங்க. அந்த அதிகாரத்தில் நீங்கள் எத்தனை வசனம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்து அந்த அதிகாரத்து மேலே கைகளை வைத்து அந்த அதிகாரத்து மேலே கை வச்சு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே இன்று நீ என்னோடு பேசுங்க ஆண்டவரே. புரியுங்களா? ஆண்டவர் எப்படி பேசுவார்? அந்த அதிகாரத்தின் வழியாக, வசனத்தின் வழியாக, வார்த்தையின் வழியாக தான் பேசுவார். நீ என்னோடு பேசுங்க சொன்ன பிறகு ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், பேசுவார், உணர்த்துவார், கண்டிப்பார், போதிப்பார், உபதேசிப்பார், கற்றுக் கொடுப்பார், உன் தேவைகளை சந்திப்பார், உன்னை விடுதலை ஆக்குவார், உன்னை பரிசுத்தமாக வாழ வைப்பார். அப்போ நீங்கள் எடுத்த பிறகு அப்படியே என்ன பண்ணுறது, பைபிள் அப்படியே எடுத்து கொண்டாட அது மேலேயே தூங்குறது. சிலவங்க பைபிள் வச்சுக்கினே தூங்கிடுவாங்க. இல்லை அப்போ ஏன் அப்படின்னா பிசாசுக்கு தெரியும், பைபிளை கையில் எடுத்துகிட்டு படிக்கணும்னு ஆசைப்படும் போது பிசாசு வந்து என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எதை கொடுப்பான், தூக்கத்தை கொடுப்பான். ஏன் அப்படின்னா இந்த வேதத்தை நீ அறிஞ்சிட்டுனா அப்புறம் பிசாசு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் துரத்துவீங்க. சும்மா இருக்க மாட்டீங்க, பக்கத்து வீட்டுக்கு போய் அங்கே போய் துரத்துவீங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அங்கே போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஆவினா வெளியே துரத்தின்னு வருவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்களை கண்ணை மூடி வச்சுட்டா அது பிறகு நீ அவன் வேலையை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு ஃபஸ்ட்டு அவனுக்கு தெரியும். இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி பைபிள் படிச்சுன்னு தெரியாது, ஆனால் இனிமேல் படிக்கிற பைபிள் வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேடுதலை என்ன, தியானிப்பது என்ன, ஆராய்ந்து பார்க்கறதுனா என்ன, சம்பாஷணம் என்ன, இதெல்லாம் கற்றுக் கொடுப்போம். புரியுங்களா? அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு வருஷத்தை படிக்கணும், இல்லை ஒரு ஊரில் போய் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் மாதம் ஆனால் 3 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பண்ண கிளாஸ்க்கு ஒவ்வொரு மாதம் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன பண்ணோம், நான் வந்துட்டு பிறகு அந்நேரத்துக்கு தான் நீங்கள் வந்துருங்க. அப்போ கிளாஸில் நீங்கள் வளர முடியாது. நீங்கள் கிளாஸுக்கு அன்றைக்கி ஆஃப் டே லீவ் போடணும். என்ன செய்யணும், லீவ் போடணும். அன்றைக்கி கல்யாணம் இருந்தாலும் என்ன பண்ணணும், அதெல்லாம் ஒதுக்கணும். அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டே ஜெபிக்கணும். ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். புரியுங்களா? அதில் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 30 நாள் ஜெபம் பண்ணணும். அப்படி 30 நாள் ஜெபம் பண்ணும்போது அப்போ உனக்கு அதிகாரியுடைய கண்ணில் தயவு உண்டாக்குறாரு, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தயவு உண்டாக்குறாரு, உங்கள் கணவர்கிட்ட இருந்து தயவு உண்டாக்குறாரு, உங்கள் சொந்த பந்தங்கிட்ட இருந்து தயவு உண்டாக்குறாரு. அன்றைக்கி இயற்கையெல்லாம் சாதகமாக்கி தருகிறாரு. நீ வர ரோட்டில் உன்னை தூக்கி கொண்டு வர்றதுக்கு தூதர்கள் இறங்குறாங்க. இதெல்லாம் செய்வார். ஏன்னா நீ அதுக்காக என்ன பண்ணியிருக்கிற, ஜெபிச்சிருக்கிற. ஏதோ கிளாஸ்க்கு மாதம் பாஸ்டமாக சொல்லிட்டாங்க, செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை சொல்லிவிட்டு கண்ணு முடிக்கணும் நீங்கள் போயின்னு வந்துன்னு இருந்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸ் வரீங்க, அது பிறகு ஆளே காணாத போயிடுவீங்க. எத்தனை கிளாஸு? 3 கிளாஸ் ஆகும்போது உங்களை பிசாசு அந்த அளவுக்கு என்ன பண்ணுவான், சீண்டுவான். அப்புறம் அந்த நாளில் தான் அதிக ப்ரெஷரை கொடுப்பான். ஆட்டோமேட்டிக்காக 2-3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு பலவீனம் வர ஆரம்பிச்சிடும். சில இடத்துல 2-3 நாளைக்கு முன்னாடியே சில காரியம் வரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே விட்டு விலகுவீங்க. ஏன்னா நீங்கள் உருவாகிட்டீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவீங்க, மேற்கொள்ளுவீங்க தெரியும். ஆனால் பிசாசு ஃபஸ்ட்டு அதுக்கு முயற்சி பண்ணிவிடுவான். அதனால தான் நம்முடைய தேசத்தில் நம்முடைய
நம்முடைய தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சபையை எடுத்துக்கினாலும் 100ல் ஒரு 5% தான் தன்னுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் உருவாக்கப்படணும், சீசராகணும், நல்லா ஜெபிக்கிற ஜாமக்காரனாக மாறணும், நல்ல யுத்த வீரனாக மாறணும், நல்ல ஒரு சோல்ஜராக மாறி நல்லா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதுக்கும் ஒரு இடமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதுக்கும் நினைக்கிற எத்தனை சபை நினைக்குது? 100ல் 5% தான். மீது 95% சபையில் போய் பாருங்கள், ஆலயத்தில் விசுவாசி அந்த சண்டே வராங்க, அதோட அடுத்த சண்டே வருவாங்க. புரியுது? அந்த சண்டே கூட மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த சண்டே வருவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் நாள் மட்டும் தான் வருவாங்க. சிலவங்க குட் ஃப்ரைடே நாள் மட்டும் தான் வருவாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் அன்றைக்கி தான் வருவாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த நாளுக்கு தான் வருவாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்து நாள் அன்றைக்கி வந்து போகிறாங்களா, அதோட ஆள் தான். இங்கே கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டு பிறகு அது பிறகு என்ன பண்ண மாட்டாங்க, அதோடு அவங்களுக்கு அடகாராதனைக்கு வருவாங்க. வராங்களா இல்லையா? இப்படிலாம் வந்து வாழ்க்கை வாழறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. புரியுதுங்களா? ஏதோ ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வழியை ஓப்பன் பண்ணியிருக்கிறாருன்னா அதை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும். 2வது, அதற்காக ஜெபிக்க வேண்டும். புரியுங்களா? நாங்கள் இங்கே வரத்துக்கும் ஜெபிக்கணும், பாஸ்டாமல் இதை நடத்துக்க ஜெபிக்கணும், இதுலேருந்து இன்னும் பல பேர்களை வராதவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும். புரியுதுங்களா? இன்னும் நம்ம சபையில் வந்து அநேகர் வந்து சேருவதுக்கும் ஜெபிக்கணும். புரியுங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் செய்தால் தான் இந்த 2 வருஷம் முடியும் போது இந்த வசனத்தில் நல்லா தேறின யாரா மாறுவீங்க, குருவை போல இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் தேரலைன்னா என்ன பண்ண முடியாது, மோசமாக போயிடுவோம். புரியுங்களா? அந்த நேரத்தை காலையில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கினாவே போதும். எப்போ? அதிகாலை ஒரு 4 மணிக்கு எழுந்து, புரியுங்களா? நாங்களாம் பிடிஹெச் படிக்கும் போது நைட்டு 10 மணிக்கு பைபிள் எடுத்துன்னு உட்காந்தோம்னா காலைல 4 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம். எத்தனை மணி நேரம்? 4 மணிக்கு முடிச்சுட்டு 7 மணிக்கு டான்னு வேலைக்கு போயிடுவோம், 8 மணிக்குள்ளேயோ. புரியுங்களா? தூக்கமாக வராது, எதுவும் வராது. இது மேலேயே எங்களுக்கு வாஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு ஆண்டு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். புரியுங்களா? அப்போது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கன்னா ஒரு கர்ப்ப வேதனை வந்து தான் ஆகும். ஏன்னா அந்த பிள்ளையே 9 மாதம் ஒரு 29 நாட்கள் சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது வேதனை வருமா வராதா? இஷ்டம் போல் படுக்க முடியாது, இஷ்டம் போல் சாப்பிட முடியாது. இல்லைங்க, மிளகாத்தூள் ஒரு 1/2 கிலோ இது எடுத்து வாயில் கொட்டிக்கலாம் அப்படின்னு வாழ முடியுமா? காரமாக இருக்குது, நல்லா சாப்பிடணும், காரமாக எதனா வாங்கிடுவாங்க அப்படின்னா யாருக்கு அதுக்கு பலவீனம் ஆக்கும்? விழுகிற குழந்தைக்கும் பலவீனம் ஆக்கிட்டுரும். அப்போது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு எப்படின்னா, அப்போ பவுல் சொல்கிறாரு, நானும் உங்களை கர்ப்ப வேதனையோடு பெற்றெடுக்கிறேன்றாரு. அல்லேலூயா. அப்போ கர்ப்ப வேதனையோடு பெற்றெடுக்கிறது எப்படி இருக்கும்? அந்த வேதனையோடு பெற்றெடுக்கிறதே அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு அவ்வளோ பாரப்படுவாங்க. அந்த ஒரு தாய் வந்து தன் பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்காக எவ்வளோ கர்ப்ப வேதனைப்பட்டாங்களோ அதை காட்டில் 2 மடங்கு அதை உருவாக்கத்துக்காக கர்ப்ப வேதனை பண்ணணும். அப்போ தான் அந்த பிள்ளையை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல நிலையான இடத்துல நிற்க வைக்க முடியும். அல்லேலூயா. ஏதோ நான் பெற்றுட்டோம், இப்போ அது ஊரெல்லாம் சுற்றி நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பெற்றுக்கிறது அவங்க கொடுத்த அவங்க அர்த்தமில்லாத போயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுங்களா? நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க, புரியுங்களா? வாடகை விடுறீங்க, அந்த வந்து வாடகை வீட்டை பார்க்குறீங்க, வாடகை உட்காரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சோரெல்லாம் ஆணி வச்சு வச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு போவீங்க? இந்தாங்க இன்னும் ஒரு 10 ஆணி கொடுக்குறேன், அந்த ஆணி எங்கெங்கெல்லாம் அடிக்கல அங்கெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி போங்க. என்ன பண்ணுவீங்க? நம்ம சொல்லுவீங்க. அவங்கள ஒரு 4 என்ன பண்ண, ஃபஸ்ட்டு நீ இதை கரெக்டாக சீக்கிரம் சுத்தம் பண்ணிட்டு வெளியே போங்கன்றீங்க. ஏன்னா நீ கட்டின அந்த 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 கட்டின பாடுகள் குறித்து உங்களுக்கு அந்த வருத்தம் தெரியும், கட்டினவங்க தானே தெரியும். புரியுங்களா? அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வர்றதுனால, நீங்கள் வந்து இங்கே உட்காரதுனால ஒரு பரிசுத்தம் வாரத்துக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் தியாகம் பண்ணிங்கன்னா, உங்கள் நேரத்தை நீங்கள் தியாகம் பண்ணிங்கன்னா, உங்களுடைய நேரங்களில் கரெக்டாக எழுந்துக்கினி ஒரு அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா கர்த்தரே கற்றுக் கொடுப்பார், ஆவியானவரையே உங்களுக்கு உதவி செய்வார். புரியுங்களா? ஃபியூச்சரில் நல்ல ஒரு குவாலிட்டியாக மாறலாம். அல்லேலூயா. நல்ல குவாலிட்டியாக மாறி நல்ல ஒரு ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற அளவுக்கு வருவார். அடுத்தது நீங்கள் பாருங்கள், அந்த மைய வசனம். இப்போது இந்த அதிகாரத்தில் 2, 5, 6 எத்தனை வசனத்தை நம்ம செலக்ட் பண்ணோம்? 3 வசனம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 3 வசனத்தில் ஒரு மைய வசனம் செலக்ட் பண்ணோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம்
உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுவை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அல்லேலூயா. அப்போ அதில் என்ன இருக்குது? 3 காரியம் இருக்குது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க 1. பூமியில பாவம் அப்படி எழுதணும். புரியுங்களா? பூமின்னு வார்த்தை அந்த போட்டு நீங்கள் எழுதணும். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அது 1 எழுதணும். அதுக்கு நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி 2. அதுக்கு அடுத்தது பார்க்கணும். தீவிரவாதக்காரை நோக்கி, நீ எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்றது 3 பாட்டை நீ எழுதணும். எத்தனை பாட்டு? அந்த வசனத்தை 3 பாட்டை எழுதணும். 1, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை 1 நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி 2. 3 திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து என்ன பண்ண? உன் படுக்கையை சொல்லுங்க, படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். 3 பாட்டா என்ன பண்ண? பிரிக்கணும். பிரிச்சிட்டீங்களா? பிரித்து எழுதணும். யாரெல்லாம் எழுதுந்து அப்படி அந்த வசனத்தை செலக்ட் பண்ணுறீங்க. எதில் 3 பாட்டு போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். 5ல் போதா, 2ல் போதா, 6ல் போதா, எதில் அதிகமாக பெரிதாக தெரியுதோ அந்த வசனத்தை எடுத்து பிரிச்சுக்கலாம். புரியுதுங்களா? அந்த வசனம் உங்களுக்கு மைய வசனமாக செலக்ட் பண்ணுறீங்க. என்ன வசனம்? மைய வசனம். மைய வசனத்துக்கு பாருங்க, மைய வார்த்தைக்கு என்ன சொல்லுவோம்? கீவேர்டுன்னுவோம். என்னது? கீவேர்டு. மைய வசனத்துக்கு கீவேர்ட்ஸ். அப்புறம் மைய செய்திக்கு என்ன சொல்லுவோம்? கீ மெசேஜ். அப்புறம் மைய ஜபத்திற்கு கீ ப்ரேயர். இது இங்கிலீஷில் அப்படியே நீங்கள் கொண்டு வரலாம். புரியுங்களா? இப்போ நீங்கள் மைய வசனத்தை நம்ம எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன இருக்குது? மைய செய்தி இருக்குது. மைய செய்தி என்ன இருக்குது? வசனம். எந்த வசனம் செலக்ட் பண்ணலாம்? மைய செய்தி 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நீங்கள் எடுங்க. 9:8. தேவனை ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் மைய செய்தி. அல்லேலூயா. ஜனங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? அதை கண்டாங்க. ஆண்டவர் மன்னிக்கிறாரு, விடுதலை ஆக்குறாரு, இப்படிலாம் அற்புதம் அடையாளம் செய்கிறாரே என்று சொல்லி ஜனங்கள் பார்த்தாங்க பாருங்க. இந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேலர் பார்த்தாங்க பாரு. அப்போ இதை பார்த்துட்டு பாருங்க, மனுஷருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர் அவங்களுக்கு இயேசுன்றது ஒரு சாதாரணமாக நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கிட்ட இவ்வளோ பவர் இருந்ததுல, அவர் இயேசுன்னு அவங்க முழுமையாக அறியலைன்னா கூட பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ தேவன் என்பதும் யாரு? மனுஷன் என்பது யாரு? அங்கே இயேசு தான். தேவன் என்பது இயேசு தான். ஆண்டவர் திருத்தமாக வேலை செய்வார். அதெல்லாம் கொஞ்சம் அது பெரிய ரகசியம். நீங்கள் போக போக நான் சொல்லி தருவேன், எப்படி இவங்கள திருத்தமாக வேலை செய்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் தாயாக இருக்கிறீங்க. யார் இன்னைக்கு தாயாக இருக்கிறீங்களா? புரியுங்களா? இங்கே வந்திருக்கேன்னா வர்றீங்க, வீட்டில் போனால் தாய், இங்கேருந்தா என்ன இருப்பீங்க? விசுவாசி. வேலைக்கு போனால் டீச்சர். ஒரு டீச்சர் இருந்தால் டீச்சர். அப்படின்னா அது நீங்கள் அங்கே போனால் ஒரே மகன் தானே 3 இடத்துக்கு போச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரே வார்த்தையாக சொல்ல முடியல, தாயினே சொல்ல முடியல. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் திருத்துவ தெய்வத்தை வெளிப்படுத்துவார். அது அப்புறம் பேசலாம். அப்படின்னா அது ஒரு மைய செய்தி இங்கே எடுத்துடுறோம். இப்போ இது 3 எடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? லாஸ்டில் ஒரு மைய ஜபம். என்ன ஜபம்? இப்போ மைய ஜபம் என்ன ஜபம் பண்ணுவோம்? இந்த மன்னிப்பு குறித்து ஜெபிக்கணும். இங்கே என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை முற்றிலும் மன்னியுங்க. இல்லை உங்களுக்கு விரோதமாக யாராவது உங்களை குறித்து, இல்லை நீங்கள் அவங்கள தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை தப்பாக நினச்சிருந்தாலும் என்னை தயவாக மன்னிங்க ஆண்டவர் கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பார? மன்னிக்க மாட்டாரா?
இல்லை 2 பேருக்கு நீங்கள் பிரச்சனை ஆகி நீங்கள் வந்து அன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறாருன்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். புரியுங்களா? நீங்கள் மன்னிக்கவும் முடியும். அப்படி மன்னிக்கிற குணமே கிறிஸ்துவ குணம். அப்போ நமக்குள்ள அந்த மன்னிப்பு வந்து ஒரு தாழ்மையை குறிக்கிறது. புரியுங்களா? மன்னிப்பு என்ன, அதுக்கு எதை குறிக்கிறது? தாழ்மை. சாரிங்க, மன்னிச்சிடுங்க, நான் தவறாக செய்துட்டேன், தவறாக பேசிட்டேன், தவறாக அவங்கள திட்டேன், இல்லை நான் இப்போ செய்திருக்கக்கூடாது, வாங்கின கடனை ஏமாற்றிட்டேன், இனிமேல் ஏமாற்ற மாட்டேன், நான் இனிமேல் கொடுத்துட்றேன், புரியுங்க, உங்கள் காசு உங்ககிட்ட வந்துடும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் சொல்கிறது ஒரு மன்னிப்பு. அல்லேலூயா. அப்போ வேதத்தை நீங்கள் அறியாததான் இதெல்லாம் தெரியாது. அப்போ தினந்தோறும் ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு மன்னிப்புன்னு பேசுனா நாளைக்கு என்ன பேசுவார்னா அந்த அதிகாரத்தில் அது வேற இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுவார். அல்லேலூயா. எல்லா அதிகாரத்திலையும் ஒரே மாதிரி மன்னிப்பு மன்னிப்புன்னு எழுதி வச்சிருந்தா அப்போ நம்ம ஒரு அதிகாரம் மட்டும் வாசித்துட்டு மீது 1188 அதிகாரம் வாசிக்க வேண்டியதில்லை. ஆனால் எல்லா அதிகாரத்திலையும் வித்தியாசமாக இருக்கிறனால தான் எல்லா அதிகாரத்துக்கும் என்ன பண்ணுறோம்? ஒரு அரிசி எடுத்து, புரியுதுங்களா, உங்ககிட்ட கொடுத்துறாங்க. அரிசி எடுத்து உங்ககிட்ட கொடுத்து, நம்ம 1 கிலோ அரிசி வச்சுங்க, எல்லார்கிட்டையும் 1 கிலோ அரிசி கொடுத்துட்டு நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்க, உங்களுடைய அடுப்போடு நீங்கள் வந்துடுங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுப்போடு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து 1/2 மணி நேரம் கொடுக்குறாங்க. எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த அரிசியில் வந்து என்ன பண்ணுங்க, சுவையாக ஏதாவது ஒன்று செய்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் 1/2 மணி நேரத்தில் என்ன செய்வீங்க? அரிசி எடுத்து சொல்லுங்க. நம்ம ஒரு 1/2 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு ஆகாரம் இருக்குமா இருக்காது அரிசியில்? சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட அரிசி கொடுத்துட்டாங்கன்னா நான் ஒரு 1/4 மணி நேரம் அந்த அரிசி ஊற வச்சு அதை கொஞ்சம் வெல்லம் போட்டு இருந்தாங்க சாப்பிட்ருன்றோம். அதை சாப்பிட முடியுமா? முடியாதா? முடியும். அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு தாளந்து இருக்கும், அந்த தாளத்தை பயன்படுத்துவாங்க. சிலவங்க டக்குன்னு சாப்பாடு செய்வாங்க, சிலவங்க உப்புமாவை செய்திருவாங்க, சிலவங்க டக்குன்னு அந்த அரிசியை என்ன பண்ணுவாங்க, மிக்சியில் போட்டு ஆட்டி ஒரு 4 தோசை சுட்டுன்னு வந்துடுவாங்க, சிலவங்க இட்லி சுட்டு வந்துடுவாங்க. புரியுங்களா? அவங்களுக்குள்ள மனசில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அந்த நேரத்துக்கு தான் தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுபோல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு வார்த்தையை கொடுத்துருக்குறேன், ஒவ்வொரு அதிகாரம் ஒரு வார்த்தை வெளிப்படுது. ஒரு சாதாரண அரிசியை இவ்வளோ மெனு கொண்டு வரணும்னா அப்போ என் வார்த்தை எவ்வளோ மெனு கொண்டு வரும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எடுத்த பிறகு நமக்கு வந்து இல்லைங்க, வார்த்தை தாங்க, எங்கே பார்த்தாலும் வார்த்தை தான். ஆனால் வார்த்தையில் என்னென்ன இருக்குதுன்னு, பாலம் இருக்கிறது, தயிர் இருக்கிறது, நெய்யும் இருக்குது, அப்புறம் அந்த பாலில் டீயும் இருக்குது, டீயில் அந்த பாலில் காப்பியும் இருக்குது, அப்புறம் அந்த பாலில் பாயாசமும் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா என்ன பண்ணுவோம், பேச ஆரம்பிச்சிடும். அப்போ பாலுக்கே இவ்வளோ பொருளை நம்ம என்ன கொண்டு வர முடியும்னா அப்போ வார்த்தையில் எவ்வளோ கொண்டு வர முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இன்னைக்கு லாஸ்ட்டில் இந்த ஜபத்தை எழுதணும். இப்போ உங்களுக்கு ஹோம் ஒர்க். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து சங்கீதம் 30ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஹோம் ஒர்க்கு எழுதணும். ஹோம் ஒர்க் எழுதிக்கொள்ளுங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் 30. அடுத்த மாதம் வரும்போது 30 அதிகாரம் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து அந்த நோட்டை என்ன பண்ணியிருக்கணும்? ஒவ்வொரு அதிகாரத்தை எழுதி இது மாதிரி மைய வார்த்தை, மைய வசனம், மைய செய்தி, மைய ஜபம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும்? எழுதணும். இது எப்படி எழுதணுன்றது இப்போ நான் சொல்லித்தரேன். ஒரு மைய வார்த்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன வழி? நம்ம ஒரு மைய வார்த்தை தான் முக்கியம். புரியுங்களா? ஒரு மைய வார்த்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொடுப்போம். எத்தனை மார்க்கு? ஒரு மைய வார்த்தைக்கு 15 மார்க்கு. ஒரு மைய வசனத்துக்கு 5 மார்க்கு. ஒரு மைய செய்திக்கு 5 மார்க்கு. ஒரு மைய ஜபத்துக்கு 5 மார்க். மொத்தம் எத்தனை மார்க் ஆயிடுச்சு? 25 மார்க் ஆயிடுச்சு. புரியுங்களா? இப்படி நான் உங்களுக்கு எத்தனை அதிகாரம் தரனோ அத்தனை அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு, புரியுங்களா, அதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் எடுத்துருவோம். புரியுங்களா? இப்போ 75%, 90, 100 அப்படின்னு எடுத்துருவோம். இதில் எடுத்துகிட்டா ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்ன்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வந்துடும். நான் வந்துடும்.
ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட்டு, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் யார் கொடுப்போம்? 100% வாங்கினவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ், 90க்கு செகண்ட் கிளாஸ், 75க்கு. அப்போ உங்களோட சர்டிஃபிகேட்டில் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு 2 வருஷம் பொறுத்து எழுதுவோம். இப்போ நீங்கள் எடுக்கிற ஹோம் ஒர்க்கு அன்றைக்கி நாங்கள் திருத்தி நாங்கள் என்ன பண்ணுவோம்? மார்க் போடுவோம். அப்போ நீங்கள் மைய வார்த்தை தப்பாக எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே தப்பாயிடும். அதனால தான் மைய வார்த்தையில் தான் முக்கியம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு பரீட்சை கிடையாது, இதுதான் உங்களுக்கு பரீட்சை, இதுதான் உங்களுக்கு டெஸ்ட்டு. புரியுங்களா? நீங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் கருத்தாக இதுக்கு டைம் சொன்ன பாருங்கள். அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் தேடி இருக்கணும். எப்படி எடுக்கணும் மைய வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கலாம்? ஒரு மைய வார்த்தை எப்படி எடுக்கலாம்னா, 1 ஆவி, ஆத்மா, சரீரம். பாருங்க, ஆவியில இது பாருங்க, உதடு, 2 வாய், 3 நாவு, 4 பேச்சு, இல்லைன்னா பேச்சு, 5 சொல், 6 சொல்லுக்கு அடுத்தது என்ன? வார்த்தை, 7 எலும்பு. இப்படி உங்களுக்கு இது மாதிரி 3 வந்துச்சுன்னா ஒரு மைய வார்த்தையை எடுத்துக்கலாம். இப்படி ஒரு 3 வந்தால் மைய வார்த்தை எடுத்துக்கலாம். இல்லை இங்கே இது 1 வந்திருக்குது, இது 2 வந்துருக்குது, இது 3 வந்து எடுக்கலாம். ஏன்னா இது ஆவியோட கனெக்ட் ஆகுது. எப்படி கனெக்ட் ஆகுது? ஒரு மைய வார்த்தை எடுக்கிறதுக்கு ஒன் வேயில் எடுக்கிறது தான் மன்னிப்புன்றது. சில இடத்துல அதிகாரத்தில் இருக்காது, ஒன் வேயில் ஒரே மாதிரி 3 இடத்துல வராது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இப்படி ஆவி ஆத்மா சேர்த்து ஆவியை பயன்படுத்தலாம். இப்போ ஆத்மாவில் என்ன இருக்குது? எண்ணங்கள், எண்ணம், நினைவு, அப்புறம் சிந்தனை, அப்புறம் யோசனை, அப்புறம் மனது, அப்புறம் இருதயம், அப்புறம் உணர்வு. இப்படி எடுக்கலாம். இதில் ஏதாவது 1 3 சேர்த்தீங்கன்னா கூட அது ஒரு மைய வார்த்தை மாறிடும். புரியுங்களா? அப்போ மைய வார்த்தைக்காய் இது மாதிரி எடுக்கலை, இல்லைங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. இது தனியாக எழுதிக்கினீங்களா? 3வது சரீரம். சரீரத்தில் என்ன இருக்குது நம்மக்கிட்ட? 1 அவயங்கள், 2 கிரியை, 3 செய்கை, 4 நடத்தை, 5 ரத்தம், 6 அவயங்கள், கிரியை, செய்கை, நடத்தை, ரத்தம். வேற என்ன இருக்கு? உணர்ச்சி. உணர்வு வேற, உணர்ச்சி வேற. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? வேற என்ன சொல்லலாம் சரீரத்தில்? சொல்லுங்கம்மா. பாடு. என்னது? பாடுபடுறீங்களா? இதில் படுறீங்க. சரீரத்தில் இருந்தால் தான் பாடுபட முடியும். சரீரம் ஒருத்தர் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? பாடே கிடையாது. இல்லையா? அப்போது இதை மாதிரி நீங்கள் இதில் எது எடுத்தாலும் கனெக்ட் ஆகணும். ஆனால் நீங்கள் இங்கே அவைங்களையும் எடுத்துக்கின்னு, இங்கே உதடு எடுத்துக்கின்னு, இங்கே நான் எடுத்துக்கினா ஃபெயில், மார்க் கிடைக்காது. அவைன்றது சரீரத்தோட கனெக்டு. இந்த சரீரத்தில் இருக்கிறது ஒரு அவயத்தை கொண்டு வந்து உதடத்தை வச்சு வாயை வச்சு இடக்கூடாது. புரியுதாம்மா? இல்லை எண்ணங்களை வச்சுக்கின்னு, 1 எலும்பை வச்சுக்கின்னு, 1 செய்கை வச்சு தவிர மார்க் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது நிதானமாக என்ன பண்ண, ஒரு முறை ஃபஸ்ட்டு வாசிக்கணும். எடுத்த பிறகு மைய வார்த்தை தேடக்கூடாது, மைய வசனம் தேடக்கூடாது, மைய செய்தி தேடக்கூடாது, மைய ஜபத்தை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு அதிகாரத்தை எடுத்து ஒரு முறை ஜெபம் பண்ணி நிதானமாக வாசிக்கணும். ஒரு முறை வாசிக்கும் போது
புரியுங்களா? 2வது முறை மறுபடியும் வாசிக்கணும். அப்புறம் 3வது முறை நீங்கள் வாசிக்கிறீங்க பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த மைய வார்த்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆவியானவர் உங்கள் கண்ணுக்கு காட்டுவார். உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும். ஏன்னா சொல்கிறாள் ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தாருன்னு அப்படி சொல்கிறாள். 119:18 இதை வச்சு ஜெபம் பண்ணணும். இதுதான் ஜெபம். தாவீது ஜெபம் பண்ணுறாரு. சங்கீதம் 119:18 வச்சு உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தார். அப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கம்மா? ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். சும்மா அப்படியே கோட்டு வாய் விட்டுக்கின்னு அப்படியே தூக்கத்திலே தேடுறது, அப்புறம் ஏதாவது கிடைக்கல பக்கத்தில் ஃபோன் பண்ணி உங்கள் நோட்டு கூட நான் எழுதிக்கிறேன், அதெல்லாம் பண்ணிங்கன்னா வரிகள் கூட போக முடியாது. அல்லையா? உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஆண்டவர்கிட்டே கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தெரியல, புரியுதுங்களா? ஒரு என்ன ராஜா, அவர் பேர் என்ன? 8ஆம் அதிகாரம் 28 வரால அப்போஸ்தலன்ல. என்ன ராஜா, அவர் பேர் என்ன? பிலிப் போயிட்டு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாருல, காந்தேக மந்திரி. அந்த மந்திரி போகிறாரு, அவர் தனியாக பைபிள் படிக்கிறாரு, அவருக்கு புரியுதா? ஆனால் அவர் படிக்கிறதுக்கு அவருக்கு வாஞ்சிருந்தது, அதை கர்த்தர் கவனிக்கிறாரு. அல்லேலூயா. உடனே யார் அனுப்புகிறாரு? பிலிப் என்ற ஒரு அப்போஸ்தலனை அனுப்புகிறாரு. போய் அந்த ரதங்களோடு சேர்ந்துக்கொள். யாரோடு சேர்ந்துக்கொள்? ரதத்தோடு சேர்ந்து அவர் போய் விசாரி, அவர் என்ன படிக்கிறான்னு கேளு. அப்போ அவர் கேட்குறாரு, நீ படிக்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், ஒருவன் எனக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. யார் சொல்கிறது? மந்திரி சொல்கிறாரு, புரியுங்களா? ஆனால் அவர் மந்திரி தான், ஆனால் அவருக்கு என்ன தெரியல, வசனத்தினுடைய அர்த்தங்கள் தெரியல. ஆனால் வசனம் வாசிக்கிறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? வாஞ்ச இருந்தது. அது மாதிரி உங்களுக்குள்ள வாஞ்ச இருந்தால் ஆவியான வந்து உனக்கு என்ன பண்ணுவார்? நேரடியாக உங்களோட உட்காந்து கற்றுக் கொடுப்பாரு. வாஞ்சி இல்லாதவங்க உட்காந்திங்கன்னா என்ன பண்ண மாட்டார்? உங்களுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு வாஞ்சி இல்லைன்னா உனக்கு ஆவியான் கிட்டே வரமாட்டார். புரியுங்களா? தாகம் மூலமாக தான் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? யார் தாகம் மூலமாக இருக்கிறா அவங்கள தான் தண்ணீர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். இல்லைன்னா தாகம் இல்லாதவங்கிட்ட போய் நீங்கள் பாருங்கள், ரோட்டில் எவ்வளோ பேர் போகிறாங்க, கொஞ்சம் என்னங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க, கொஞ்சம் ஜூஸ் குடினா கூட குடிக்க மாட்டாங்க. ஆனால் தாகத்தோடு வரவங்க பாருங்கள், அந்த தண்ணி கெட்டு போனால் கூட குடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க தாகத்துக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அதனால் அந்த தண்ணி என்ன பண்ண மாட்டாங்க? இல்லைங்க, அதில் வந்து ஒரு சின்ன கொசு வந்துட்டுக்குது, ஆனால் நான் குடிக்க மாட்டேன் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு உயிர் முக்கியம், அதனால் குடிச்சிடுவார் ஃபஸ்ட்டு. அது மாதிரி வாஞ்சை, தாகம், பசி ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவருடைய இந்த 3 சுபாவம் இருந்துச்சுன்னா, ஒன்று தாகம், ஆத்மாவில் தாகம், சரீரத்தில் பசி, அப்புறம் வாஞ்சை, ஆவியில் வாஞ்சை. இது 3ம் உங்களுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் உங்களை நடத்திடுவார். நீங்கள் உட்காந்து வாசிக்கும் போதெல்லாம் கூட வருவார். அதுக்கு பிறகு பாருங்கள், உங்கள் பின்னாடி எத்தனை பேர் வராங்கன்னு. நிறைய பேர் உங்களோட வந்து இணைப்பார் ஆண்டவர், உங்களோட சேர்ப்பார். ஒரு வித்தியாசமான காரியமாக நடக்கும். நிறைய பேர் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கொண்டு வருவீங்க. நிறைய பேர் உங்களோட கூட வருவாங்க. கொஞ்சம் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிடுவார் ஆண்டவர். என்ன செய்வார்? உங்கள் வேலையில் உயர்த்துவார், உங்களுடைய வீட்டில் உங்களை உயர்த்துவார், சபையில் உயர்த்துவார், தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர்த்துவார். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. கையிட்டு செய்யலாம் ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த வாஞ்சை, ஆவியில் வாஞ்சை, ஆத்மாவில் தாகம், சரீரத்தில் பசி, இது ஒருத்தருக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன செய்ய மாட்டார்? கந்தக மந்திரி தனியாக போயிருந்தா விட என்ன பண்ண முடியாது? பிலிப் போயிருக்க மாட்டார். அப்போ அவருக்குள்ளே வாஞ்சை இருந்தது, பசி இருந்தது, தாகம் இருந்தது. அவர் வாசித்தார், புரியல. ஆவியானவர் போய் என்ன பண்ணுறாரு? பிலிப் மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு. உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. மறுபடியும் மந்திரி போய் சும்மா வந்திருப்பார், சர்ச்சை கட்டி பெரிய ஆளாக மாறிட்டுப்பார். மாறி விட்டாரா? ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கு என்ன பண்ணுவாங்க? பெரிய பெரிய காரியத்தை செய்வாங்க. அது மாதிரி ஆண்டவர் செய்வார். இப்போது உங்களுக்கு இந்த மைய வார்த்தை, மைய வசனம், 3வது என்னது? மைய செய்தி. இதெல்லாம் எழுதிக்கினீங்களா? 9, 9 இதெல்லாம் எழுதியாச்சா? ஓகே, முடிக்க போகிறோம். இப்போது நம்ம மைய வார்த்தை பார்த்தோம், மைய வசனம். மைய செய்தி இருக்குது பாருங்க. இதுக்கு 5 மார்க்கு சொன்னா, இதுக்கு 5, இதுக்கு 5, இதுக்கு 15 ஜபம். அப்போ மைய வார்த்தைக்கு எவ்வளோ? 15 மார்க்கு சொன்னேன். மைய வசனத்துக்கு 5 மார்க்கு, மைய செய்தி, அப்புறம் மைய ஜபம், இதுக்கு 5. இப்போது நீங்கள் மைய செய்தி எப்படி எடுக்கணும்னா, இந்த மைய வார்த்தைக்கும் இணையாக ஒரு வார்த்தை வசனம் உங்களுக்கு ஆண்டவர் காட்டுவார் அந்த அதிகாரத்தில்.
அது செய்தியாக, அது உங்களுடைய சாய்ஸ். என்னது, நீங்களே அதை என்ன பண்ண செலக்ட் பண்ணலாம். புரியுங்களா? நீங்கள் தப்பாக எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் இதற்கு ஈக்குவலாக, ஆனால் இதில் 5, 2, 6 இதே தூக்கி இங்கே எழுதிடக்கூடாது. இதில் இருக்கிற இந்த மைய வார்த்தையில் எடுத்துக்க பாருங்க 3 வசனம். இதுலேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி மையச்சதில் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்காது. புரியுதுங்களா? ஆனால் இதுலேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி மைய வாசல் எழுதிங்கன்னா உங்களுக்கு இங்கே 5 மார்க் கிடைக்கும், இது 15 மார்க் கிடைக்கும். புரியுதுங்களா? ஜெபத்தை வந்து நீங்கள் ஒரு 4 லைனில் எழுதணும். எத்தனை நாளில்? 4 லைனாக நீ எழுதணும், பழக்கணும். ஜெபம் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கணும். மன்னிப்பு குறித்து ஒரு ஜெபத்தை நீங்கள் எழுதணும். நாளைக்கு ரட்சிப்பு குறித்து எழுதணும். 4 அன்னைக்கு பாடுகளை குறித்து எழுதணும். அப்புறம் 5வது அப்படியே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசும்போது ஒரு ஜெபம் உங்களுக்கு வளர்ச்சி அடைவீங்க. முடியுமா? முடியாதா? இப்படி ஜெபம் வளர்ந்துடும். இப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வசனம்லாம் தெரிஞ்சிடும். நல்ல ஆவியில் வளர்ந்தீங்கன்னா அது பிறகு உங்களுக்குள்ள நல்ல ஆவியானவர் பூரணமாக இறங்கி ஆத்ம ஆதாயம் செய்வார். அல்லேலூயா. உங்களை கொண்டு நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. 4 பேருக்கு ஜெபம் பண்ணுவீங்க, 4 பேருக்கு ஆத்மா பற்றி சொல்லுவீங்க, பரிசுத்தமாக வாழ்வீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் 2000 தான் பைபிள் கிளாஸ் சேர்ந்தோம். அது பிறகு எனக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டையோ ஒரு 100 ரூபா கூட நான் போய் கடன் வாங்கலை. எப்போ? 2000 போய் பிடிஹெச் சேர்ந்த பிறகு அன்னிலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஜீவ ஊற்றுனா ஆச்சு. ஜீவ ஃபஸ்ட்டு ஊற்று, அப்புறம் ஜீவ தண்ணீர், அப்புறம் ஜீவ நதியாக மாறிச்சு. புரியுங்களா? எடுத்த பிறகு ஜீவ நதியாக வர முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜீவ ஊற்று, ஒரு ஊற்று புறப்படும், அப்புறம் அது தண்ணீராக மாறும், நிரப்பப்படும், அப்புறம் நிரம்பின பிறகு அது நதியாக மாறிடும். அதுமாரி ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிக்கிறார். அதுமாரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுகள் உடையும், உங்களுக்குள்ளே பலவீனம்லாம் உங்களை விட்டு போயிடும். ஏன்னா வசனம் உள்ளே போய் சும்மா இருக்காது. அது உன்னை பரிசுத்தமாக்கும், உன்னை நல்லா தேர்ச்சிப்படுத்தும், அது உன்னை ஞானத்தை கொடுக்கும், அது உனக்கு அறிவு கொடுக்கும், அது உனக்கு புத்தியை கொடுக்கும், அது உன்னை ஆவியில் வளர வைக்கும். நீ ஜெபித்தா ஆண்டவர் கேட்பார், உடனே ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். 4 பேருக்கு முன்னாடி நீ பரிசுத்தமாக வாழணும்னு ஆசைப்படும் போது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்வதற்காக உண்மையில வரங்களை தள்ளுவார், வரங்களை ஊற்றுவார். நீங்கள் அதிகம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு உங்களை கொண்டு பயன்படுத்துவார். புரியுங்களா? கனியே இல்லை, சுத்தமாக கனி வளரல, அன்பில் எதுவும் இல்லைன்னா ஆண்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார். வசனம் போய் தான் கனியை உருவாக்கின பிறகு தான் தாளந்துகள் மரங்கள்லாம் தானாக வரும். கனி இல்லாத ஒருத்தருக்கு மரத்தில் கனி இல்லை, ஆனால் அந்த மரத்தில் வந்து நீங்கள் அந்த 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 மனுஷனுக்கு வரத்துக்கு தாளந்து கொடுத்தா என்ன பண்ண முடியாது? பணத்தை மட்டும் சமாளித்து போயினே இருப்பார். மரம் என்ன பண்ணும், என்கிட்ட 1000 வரங்குது, 9 வரம் என்கிட்ட இருக்குது, ஆனால் கனி இல்லைன்னா நான் வரைக்கும் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. இல்லைங்க நான் வந்து பிசி வாசிக்கிறேன், அதை வாசிக்கிறேன், இதை வாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அன்பு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியாது, வருகைக்கு போக முடியாது. ஃபஸ்ட்டு வசனம் தான் உடனே என்ன பண்ணும். வசனம் என்பது ஒரு விதை, விதை என்பது ஒரு வித்தா மாறி அது உன்னுடைய ஆவி ஆத்மஸை விழுந்து நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுவ. கனி வளர்ந்த பிறகு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவேன், உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும். ஏன்னா உங்ககிட்ட பரிசுத்தம் இருக்குது, உங்கள்கிட்ட 1 கோடி கொடுத்தாலும் நீ வீண் செலவு பண்ண மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட பரிசுத்தம் இல்லாத வர வச்சிங்கன்னா அந்த 1 கோடி என்ன பண்ணுவேன், தப்பான காரியங்களை யூஸ் பண்ணுவேன். அதனால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டது. அதனால தான் தூசிக்கப்படுது. இன்றைக்கி ஏன் தூசிக்கப்படுதுன்னா, ஆண்டவர் வந்து பரிசுத்தவான்கிட்ட கொடுத்தா அதை கரெக்டாக செய்வாங்க. பரிசுத்தம் இல்லாத ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டான்னா அது வீணடிச்சிடுவாங்க, தாறுமாறாக செலவு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டு சொல்ல, கனி உள்ள அன்பு உள்ளவர்கிட்ட பாருங்கள், அது எத்தனை பேருக்கு அது உபயோகப்படுத்துவாங்கன்னா அநேகர்கள் உபயோகப்படுத்துவாங்க. அதிகார ஆராய்ச்சிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையின் ஆராய்ச்சின்னு ஒன்று இருக்குது. என்ன ஆராய்ச்சி? வார்த்தையின் ஆராய்ச்சி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வசன ஆராய்ச்சின்னு ஒன்று இருக்கும். வசன ஆராய்ச்சி, புரியுங்களா? வார்த்தையின் ஆராய்ச்சின்றது வேற, அதிகார ஆராய்ச்சி வேற. அதிகார ஆராய்ச்சி தான் என்ன பண்ண, இப்போ உங்களுக்கு எழுதி கொடுத்தோம். இப்போ நீ கற்றுக் கொடுத்தது வந்து ஃபஸ்ட்டு அதிகார ஆராய்ச்சி. இதுக்கு வந்து உங்களுக்கு 25 மார்க் சொன்னல. ஆனால் இந்த வார்த்தையின் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு 50 மார்க்கு. அவ்வளோ கொஞ்சம் உள்ளே போய் அதை என்ன பண்ண, உள்ளே போய் தேடணும். புரியுதுங்களா? இது திருத்தத்தில் கொண்டு வரணும். வசன ஆராய்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு வசன ஆராய்ச்சிக்கு 30 மார்க்கு. எவ்வளோ?
ஒரே வசனத்துக்குள்ள 3 கீவேர்டு வரும். அது வந்து உங்களுக்கு நீங்கள் தேடிக்கிட்டு கண்டுபிடிப்பு தெரியாது. நான் எப்படி எடுக்கணும் அதை சொல்லுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அதிகாரம் வந்ததுக்கு அதில் ஒரு அதிகாரத்தில் தான் அந்த வசனத்துக்குள்ள ஒரு வசனம் அரைச்சி கண்டுபிடிக்கும். அதில் ஒரு கீவேர்டு வரும். 3மே கீவேர்டாக வரும். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.